Hosea chapter 11. 11ஆம் அதிகாரம் 8 9 ஆகிய 2 வசனங்கள். Hosea chapter 11 verse 8 and 9. எடுத்துக்கிட்டீங்களா? சரி. பைபிள் இல்லைன்னா போர்டை பாருங்க. டிஸ்பிளேல இருக்குது பாருங்க வசனம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயீமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாய் வரேன். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? How can I give you up, Ephraim? இந்த உலகத்தில் பார்த்தா நிறைய நம்ம கைவிடப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்கும். In this world we come across many forsaken situations. பெரிய பெரிய நிறுவனங்கள் வேலையாட்களை டக்குன்னு கைவிட்டு அனுப்பிடுவாங்க. Many renowned institutions forsake their employees. கணவனால் கைவிடப்பட்ட எவ்வளோ மனைவிகளை பார்க்கிறோம். We see many wives who are forsaken by their husbands. தாய் தகப்பனுடைய சில தகாத உறவுகளால் பிள்ளைகள் கைவிடப்பட்டு நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். We see many children who are forsaken because of the parents. வயதான பெற்றவர்கள் கைவிடப்பட்டு அநாதை இல்லத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். We see many old parents who are forsaken by their children. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த உலகமே ஒரு கைவிடுகிற சுபாவம் உடைய உலகம். This world has the habit of forsaking others. நன்மைகளை பெற்றுக்கொண்டு நம்மை கைவிட்டு விடுவார்கள். They receive goodness from us but still they forsake us. ஆனா கர்த்தர் பாருங்க, நம்மை மறக்காமல் கைவிடாமல் இருக்கக்கூடிய ஒருவர். But the Lord will never forget nor forsake. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம இந்த பூமியில கைவிடாத ஒருவர் இருக்கிறார்னா அது ஆண்டவர் மட்டும்தான். If there's one person who can never forsake us, that is the Lord alone. நிறைய காரியங்களை நம்ம கேட்கிறோம். சில வாலிப பிள்ளைகள் ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. திடீர்னு பொண்ணு வீட்டில் வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்த உடனே பொண்ணு அழகாக கை கழுவிட்டு போயிடும் பாருங்க. We have heard many stories about people who are in a relationship but then they forsake their relationship very easily. அதுதான் மனிதனுடைய அன்பு. That is the love of humans. மனிதனுடைய அன்புக்கும் தேவனுடைய அன்புக்கும் பயங்கர வித்தியாசம் உண்டு. There is a world of difference between the love of men and love of God. ஹல்லேலூயா. நம்மை மறக்காமல் கைவிடாமல் இருக்கிறவர் தான் ஆண்டவர். It is the Lord alone who can never forget nor forsake. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? That is why the Lord says, how can I give up on you, Ephraim? ஆண்டவர் பாருங்க அவருடைய இருதயத்தை கொட்றாரு பைபிள்ல. The Lord pours out his heart in the Bible. என் இருதயம்லாம் குழம்புகிறதுன்னு ஆண்டவர் புலம்புகிறார். The Lord says, I'm being confused. என் பரிதாபங்கள் எல்லாம் உனக்காய் ஏங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I'm pouring out all my compassion upon you. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆத்மா செபோயிமை போல நான் உன்னை கைவிட மாட்டேன். The Lord says, how can I treat you like Admah and Zephoim? இந்த ஆத்மா செபோயிம் என்கிற பட்டணங்கள் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு அருகில இருக்கிற பட்டணங்கள். The cities of Admah and Zephoim were near the cities of Sodom and Gomorrah. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிச்சு போட்டார். The Lord had destroyed Sodom and Gomorrah completely. ஏன்னா அந்த பட்டணத்துல அவ்வளவு கொடிய பாவங்கள் இருந்ததுனா. Because there was such great sin that was in the cities of Sodom and Gomorrah. உபாகமம் 29:29 இந்த பட்டணங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். In Deuteronomy 29:23 we read about this. கர்த்தர் தமது கோபத்தினால் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் ஆத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களை எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டுகள் முளைப்பும் இல்லாதபடி கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும்போது ஆண்டவர் இந்த ஆத்மாவையும் செபோயிமையும் அப்படி அழிச்சிட்டாராம். The Lord destroyed Admah and Zephoim like this.
ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படி உன்னை அழிக்க மாட்டேன். The Lord says, I will not destroy you like that. ஆண்டவருடைய இருதயம் எப்ராயிமுக்காக ஏங்கி கொண்டிருந்ததா. The Lord's heart was yearning for Ephraim. Sister, brother, இந்த மாதம் ஆண்டவர் உங்களை கைவிடாத மாதம். This is a month, brother and sister, that the Lord is not going to forsake you. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய பெயரை சொல்லி சொல்லுகிறார், உன்னை நான் எப்படி கைவிடுவேன். Today the Lord says your name and says, how will I forsake you? ஒருவேளை உங்க சூழ்நிலைலாம் உங்களுக்கு எதிர்மாறாவே இருக்கட்டும், ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், இந்த மாதம் நான் உன்னை கைவிட மாட்டேன். Your situations may be unfavorable, but the Lord looks up to you and says, I will not forsake you. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுவோம். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். The Lord that has mercy upon these says this. ஹல்லேலூயா. Hallelujah. எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? How will I give up on you? எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? Ephraim, how can I give up on you? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? என் மகனே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் மகளே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? என் மகனே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் மகளே, உன்னை எப்படி கைவிடுவேன்? என் இதயம் உனக்காய் ஏங்குகின்றது, என் இரக்கம் பொங்கி பொங்கி வழிகின்றது. என் இதயம் உனக்காய் ஏங்குகின்றது, என் இரக்கம் வழிகின்றது. எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? எப்படி கைவிடுவேன்? எப்படி கை நெகிழ்வேன்? நானே தான் உன்னை குணமாக்கினே, நீயோ அறியாமல் போனாயோ. நானே தான் உன்னை குணமாக்கினே, ஏனோ நீ அறியாமல் போனாயோ. எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி கைவிடுவேன்? எப்படி கைவிடுவேன்? எப்படி கை நெகிழ்வேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எப்ராயிமை கைவிட மாட்டேன்னு சொல்லி புலம்புறாரு? Why does the Lord say that he will not forsake Ephraim? யார் இந்த எப்ராயிம்? Who is this Ephraim? யார் இவன்? Who is he? ஏன் ஆண்டவர் எப்ராயிமை பார்த்து சொல்றார், நான் உன்னை எப்படிப்பா கைவிடுவேன்? Why does the Lord look upon Ephraim and says, I will not give up on you? உன்னை கைவிடுவேன்னு சொன்ன பிறகு என் இருதயம்லாம் எனக்குள்ள குழம்புது. When the Lord says he's going to give up on him, he says he's getting confused. என் பரிதாபங்கள் உனக்காய் பொங்குகிறது. He says my compassion is aroused upon you. எப்படி நான் உன்னை மறப்பேன்? How will I forget you? உன்னை கைப்பிடித்து நடக்க பழகினேனே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? I was holding your hands when you were learning to walk, and how will I forsake you now? யார் இந்த எப்ராயிம்? Who is this Ephraim? ஆதியாகமம் 41:51 பார்ப்போம். In Genesis chapter 41 verse 51. 41:51. Genesis 41:51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அடுத்த வசனம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான்.
Hallelujah. Hallelujah. எல்லாருக்குமே தெரியும் யோசேப்பினுடைய கதையை குறித்து. We all know about the story of Joseph. அவனுடைய 6 வயதா இருக்கும்போது அவனுடைய தாய் இறந்து விட்டான். When he was 6 years old, his mother passed away. தாயுடைய அன்பில்லாத வளர்ந்த ஒரு மகன் தான் யோசேப்பு. Joseph was raised without the love of a mother. தன் சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டான். He was rejected by his brothers. அவனுடைய தகப்பன் கூட அவன் சொப்பனத்தை கேட்டு அவனை கடிந்து கொண்டார். Even his father was not happy when he heard about his அவனுடைய dream. சகோதரர்களுக்கெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரே எரிச்சல். His brothers had a bitterness when they saw his life. ஆகவே அவனுடைய 17 வயதில யோசேப்பை கொன்னு போடணும்னு சொல்லி ஒரு கொலை முயற்சி எடுக்கறாங்க. Therefore at his age of 17 they tried to murder Joseph. ஆனால் தேவன் அவருடைய கைகளுக்கு அவனை தப்புவித்து அவனை எகிப்து தேசத்துக்கு வித்துறாங்க சகோதரர்கள் அடிமையாக. The Lord let him escape from the hands of his brothers and he was sold as a slave to the Egyptians. அந்த எகிப்து தேசத்துல 10 ஆண்டு காலங்கள் போத்திபாருடைய வீட்டிலே ஒரு அடிமையாக வாழ்கிறான். For 10 years he worked as a slave in the house of Potiphar. அதுக்கு பிறகு செய்யாத ஒரு குற்றத்துக்கு பழிசாற்றப்பட்டு 3 ஆண்டுகள் சிறையிருப்பு. And then he was accused for a mistake that he had never committed and he was imprisoned for 3 years. 30 வயது வரையிலும் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள். Up to the age of 30 he had to go through a lot of shame and accusations. எல்லாரும் யோசேப்பை மறந்துட்டாங்க. Everybody forgot about Joseph. சிறையில இருந்து ஒருவனுக்கு உதவி செய்யறான், அவனும் வெளியே போய் யோசேப்பை மறந்துட்டான். He helped someone in the prison but he as well forgot about him when he went out. கர்த்தர் யோசேப்பை மறக்கல. But the Lord never forgot about கர்த்தர் Joseph. யோசேப்போடு சிறையில இருந்தார். But the Lord was with Joseph in the prison. அவனை 30 வயசுல ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகிறார். The Lord took him and made him stand before the Pharaoh at the age of 30. அதுக்கு பிறகுதான் தேவன் யோசேப்பை ஆசீர்வதித்தார். After that the Lord started blessing Joseph. யோசேப்புக்கு அந்த தேசத்துல திருமணம் ஆகிறது. Joseph was married in that place. முதல்ல ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது. First he had a firstborn son. அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் கொடுக்கறான், மனாசேப்பா இவனுடைய பேரு. He was named Manasseh. அந்த பிள்ளையை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகிறது. He had so much of joy when he saw the child. என்னுடைய இவ்வளவு ஆண்டு காலங்கள் இருந்த வருத்தம், வேதனை எல்லாவற்றையும் இந்த பிள்ளை மறக்க பண்ணினது என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு மனாசே என்று பெயரிட்டார். He says my firstborn son has made me forget all my toil and all this problems that I've come through. இந்த பிள்ளை என்னுடைய தகப்பன் வீட்டை மறக்க பண்ணியது. He made me forget my father's house. என் இருதயத்தில் இருந்த காயங்களை மறக்க பண்ணியது. He made me forget about the wounds in my heart. ஆகவே இந்த பிள்ளையின் பெயர் மனாசே. Therefore his name is Manasseh. அடுத்து இன்னொரு பிள்ளை பிறக்குது. Next they had another child. அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் இடுகிறான்? What was his name? எப்ராயிம் என்று பெயரிட்டானா. He named him Ephraim. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? தேவன் என்னை பலுகி பெருக பண்ணினார். It means the Lord has caused me to be fruitful. தேவன் என்னை பெருக பண்ணினார். The Lord has made me be fruitful. என்னை இரட்டத்தனையாய் தேவன் பெருக பண்ணினார். The Lord has given me double portion blessing. எப்ராயிம் என்றால் என்ன அர்த்தம் sister brother? What does Ephraim mean brother and தேவன் என்னை sister? பெருக பண்ணினார் என்ற அர்த்தம். It means the Lord has made me fruitful. இந்த மாதம் தேவன் உங்களை பெருக பண்ணுவாராக. This month the Lord will make you be fruitful. எப்ராயிமை போல உங்களை பெருக பண்ணுவாராக. You will be fruitful like Ephraim. உங்கள் வேலை ஸ்தலத்தில் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உங்களுக்கு வருவதாக. At your workplace you shall receive double fold blessing. எப்ராயிம் என்றால் பல மடங்கு பெருக்கம் என்ற அர்த்தம். Ephraim means multiple fold blessing. சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் பெருக பண்ணினார். In the nation where he was afflicted he was exalted. அடிமையாக இருந்த தேசத்திலே கர்த்தர் பெருக பண்ணினார். In the place where he was a slave he was exalted. அவன் எந்த இடத்துல வீட்டு வேலைக்காரனா இருந்தானோ அந்த இடத்துல கர்த்தர் யோசேப்பை பெருக பண்ணினார். In the place where he was a servant the Lord exalted him. ஆண்டவர் உங்களை இந்த மாதம் அப்படிதான் பெருக பண்ண போகிறார். That is how the Lord is making you exalt எந்த this year. இடத்துல அவமானப்பட்டீங்களோ, The place where you were ashamed, எந்த இடத்துல தாழ்வா இருந்தீங்களோ, the place where you were considered humble, எந்த இடத்துல நீங்க எல்லாராலும் பண்றீங்களோ, the place where you were forgotten by everyone, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை இரட்டத்தனையா எழுப்புவார். at that very same place the Lord is going to bless நம்பறவங்க you மாத்திரம் கைகளை தட்டினா போதும். Hallelujah. 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 உன் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருக்கும்போது உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் அல்ல. The Lord is not just the Lord who blesses you when situations are favorable. உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் உனக்கு சாதகமா இருக்குது, நல்ல சீசன் இருக்குது, அப்ப வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அது கர்த்தர் அல்ல.
The Lord does not bless you in favorable times alone. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? What kind of God is உங்க our Lord? சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது உங்களை ஆசீர்வதிப்பார். Even when situations are unfavorable, he will still choose to bless you. பெருகவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். In situations when you cannot multiply, he will make you multiply. ஹalleluya. Hallelujah. மழை சீசன்ல ஐஸ்கிரீம் விற்கப்படுமா? Can ice creams be sold in rainy seasons? மழை சீசன்ல ஐஸ்கிரீம் பிசினஸ் செழிக்குமா? Do ice cream businesses flourish in rainy season? அந்த பிசினஸ்க்கு அந்த சீசனுக்கு செட்டே ஆகாது பாருங்க. That business and that season don't go together. ஆனா ஆண்டவர் அந்த சீசன்ல தான் உன் பிசினஸ் கோடியா பெருக பண்ணுவார். But the Lord will bless you and expand you in such a season. Hallelujah. Hallelujah. உன் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்ல, அதுதான் எப்ராஹிம். When situations are unfavorable, he will still bless you, and that is Ephraim. நான் சொல்றேன், பயப்படவே பயப்படாதீங்க. I tell you, do not be afraid. உங்கள் சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாகவே இருக்கட்டும். Your situations may be unfavorable. உங்களுடைய பிசினஸ் சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையாகவே இருக்கட்டும். Your business situations may be unfavorable for அந்த you. எதிர்மறையாக இருக்கிற சூழ்நிலையில தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். In such unfavorable situations, the Lord will bless you. Hallelujah. Hallelujah. பஞ்சம் நிறைந்த காலத்துல ஒருவன் விதை விதைத்து 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? Can a person prosper by sowing seeds in times of famine? எங்க தண்ணிக்கு எங்க போவாங்க? Where will he go for அந்த water? பயிர்களுக்கு தண்ணீர் எங்க கிடைக்கும்? Where will the crops get water? பஞ்ச காலம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says it was a time of famine. தண்ணீரற்ற காலம். It was a time without water. பயிர்களுக்கு போதுமான தண்ணீர் பாய்ச்சாத நேரம். It was a time when the crops did not get enough water. அந்த நேரத்துல ஈசாக்கை தேவன் 100 மடங்கு It ஆசீர்வதித்தார். was in that times that the Lord blessed காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் தேவன் உங்கள் வாய்க்கால்களை நிரப்புவார். You shall not see the rains nor the waves. That is God. That is God. அதுதான் கர்த்தர். That is a God. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உங்க படிப்பு, ஞானம், அறிவு, அந்தஸ்து, திறமை அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. கர்த்தர் உன்னோடு இருந்தால் நீ நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய். Your education, your wisdom, your talent, it doesn't matter to the Lord. He can bless you without any of that. சாதாரண ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தது? A person who was a shepherd, what qualification did he have? எந்த காலேஜில போய் டேவிட் படிச்சாரு? Which college did David go to? அப்படிப்பட்ட ஆடு மேய்க்கிற ஒருவனை ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்துல உயர்த்த முடியும்னா அவர்தான் கர்த்தர். If the Lord can exalt a shepherd to be a king, it can be possible only by the Lord. எப்ராயிம் என்றால் என்ன அர்த்தம்? What does Ephraim mean? கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். It means the Lord shall expand. ஆண்டவர் உன்னை இரட்டத்தனையாய் இந்த மாசம் ஆசீர்வதிப்பார். This month the Lord shall bless you double fold. பொருளாதாரங்கள் இரட்டத்தனையாய் பெருகட்டும். Your finances shall be blessed double fold. ஜெபாவி இரட்டத்தனையாய் பெருகட்டும். Your praying spirit shall be blessed double ஊழிய fold. அபிஷேக வரங்கள் இரட்டத்தனையாய் பெருகட்டும். Let your anointing for ministry and gifts of the spirit be blessed எப்ராயிம் double என்றால் fold. அடுத்த இன்னொரு அர்த்தம் என்ன? The next meaning for the word Ephraim is தேவனிடத்தில் தயவை பெற்றவன். it means he has received grace. தேவ தயவை அளவில்லாமல் பெற்றவன் தான் எப்ராயிம். Ephraim means receive boundless grace in the sight of the Lord. Hallelujah. Hallelujah. தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கிடைக்கிறது தான் கிருபை. When a person receives something which is not deserving, it is grace. தகுதி உள்ள ஒருவனுக்கு கிடைக்கிறது இல்ல கிருபை. தகுதியே இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார்ல அதுதான் கிருபை. When a person receives something that he does not deserve, that is what is called grace. நான் காலேஜ் டிகிரி பிஎஸ்சி படிச்சு முடிச்சிட்டு After I completed my UG, ஒரு கம்பெனில வேலை செய்தேன். I worked in a company. 4.5 வருஷம் ஒரு கம்பெனில வேலை செய்தேன். For 4.5 years I worked in a company. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு இன்டர்வியூ இன்னொரு பெரிய கம்பெனில வருது. After that I got an opportunity for an interview in a bigger company. உலகத்திலே இரண்டாவது பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி அது. It was the world's second topmost software company. அந்த எனக்கு கடுகளவு கூட நம்பிக்கை இல்ல எனக்கு அங்க வேலை கிடைக்கல. I had no hope on clearing that interview. ஏன்னா அது பயங்கர டெக்கியா இருக்கணும். கம்ப்யூட்டர் குறித்து நிறைய உங்களுக்கு அறிவு இருக்கு. நமக்கு கம்ப்யூட்டர் ஜீரோ. You should have a lot of computer knowledge to get through that interview, but I was a zero in that. ஆனா பாருங்க அந்த இன்டர்வியூ போவதற்கு ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்பதாக நான் வர்க் பண்ணிட்டு இருந்த அந்த பழைய கம்பெனில எனக்கு திடீர்னு ஒருத்தர் கொண்டு போய் சில கம்ப்யூட்டரை குறித்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. ஜஸ்ட் 1 வீக் கிளாஸ் தான் அது, ஒரே ஒரு வாரம் கிளாஸ். In my old company, there was one person who took me for one of the training sessions, and he trained me for 1 week about computers.
ஒரு வாரம் தான் கிளாஸ். It was 1 week class. நான் யோசிக்கிறேன் நம்ம எதுக்கு இங்க வந்து சும்மா உட்கார்ந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். I was thinking why I am coming here and sitting and listening to all this. எதுக்கு நம்ம ஏதோ பண்றோம், இது தேவையில்லாத நம்ம இத டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கறோமோ அப்படினு நினைச்சிட்டு இருக்கேன். I was thinking I was wasting time there because it was not relevant to my designation. எனக்கு சுத்தமா தெரியாது. நான் இன்னும் ஒரு மாசத்துல ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன். அதுக்கு தான் கர்த்தர் என்ன இங்க prepare பண்ணிட்டு இருக்காருன்னு அப்ப எனக்கு தெரியல. I did not know the Lord was preparing me for the bigger interview that I was going to attend in the next month. தேவன் சில நேரங்கள் நமது வாழ்க்கையில சில காரியங்களை செய்றான், அது சும்மா இல்ல. If the Lord is taking you through certain situations, it is not for just like that. ஏதோ ஒரு திட்டத்தை கர்த்தருக்கு பின்னாடி வச்சிருப்பார். The Lord has a plan for that. அதுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு போனேன். I went for the interview. அந்த ட்ரைனிங் மேனேஜரா நான் அப்ளை பண்றேன். I was applying as a training manager. இன்னும் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்டே ஆகல. That project had not yet started. முதல்ல ட்ரைனிங் மேனேஜரா என்னதான் எடுக்கறாங்க, உள்ள இன்டர்வியூ எடுக்கறாங்க. I was the first person to be selected as training manager there. சைனால இருந்து ஒருத்தர், பெங்களூர்ல இருந்து ஒருத்தர், ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தர், 3 பேர் லைன்ல இருக்காங்க அன்னைக்கு. There were 3 people that day, they were online, one from China, one from Bangalore and one from Australia. எனக்கா உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. I was shivering to attend that interview. என்னடா எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களா இருக்கறானுங்க, சைனாக்காரன், ஆஸ்திரேலியாக்காரன் இருக்கறான், என்ன பண்றது? I was very scared because the interview panel was all from other countries. क्वेश्चन கேக்குறாங்க. They started questioning me. அந்த ஒரு வாரம் நான் என்ன படிச்சேனா அதே தான் क्वेश्चनவே வருதுங்க. Whatever I had learnt in that 1 week in the old company, that was alone asked as அல்வா துண்டு மாதிரி இருந்தது அது எனக்கு. அட்ரா தினேஷா விட்றாதடா, உனக்கு தெரிஞ்ச கேள்வி வருது, அடி பெண்ணு எல்லா क्वेश्चनையும் பதில் சொல்லிட்டு. I started answering all the questions because they were very easy for me. நான் சொல்றத பார்த்து அவர் இன்னும் டீப்பா கேட்டுட்டே இருக்கார் அவர். Because I have started answering, he started asking me deep questions. ஒரு கட்டத்துல நான் சொல்லிட்டேன், இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். At one point I said, no, I am not aware of this. அப்படியா, சரி நீ வீட்டுக்கு போலாம், உங்களுக்கு நாங்க இன்டிமேட் பண்றோம்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. They told me they will intimate later and they asked me to go home. நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கறேன், ரயில்வே கேட், பெருங்கல்தூர் ரயில்வே கேட்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன். ஒரு மெசேஜ் வருது, you are selected as a training manager. When I was coming near Perungalattur, I was entering into the Perungalattur railway gate, I got a message saying you have been selected as the training வாரி manager. போட்டது எனக்கு. I was shocked when I saw that. Hallelujah. Hallelujah. அந்த கம்பெனில வேலை கிடைக்காதான்னு சொல்லி எல்லாம் ஏங்கிட்டு இருந்த நேரத்துல தகுதியே இல்லாத என்ன தேவன் அங்க கொண்டு போய் நிறுத்தினார். When many people were longing to have a job in such a company, the Lord took me who was not deserving to that company. இதுதான் கிருபை. This is grace. தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் கிருபை. The blessings that the Lord showers upon a person who is not deserving is grace. அந்த கம்பெனில 5 வருஷம் வேலை செஞ்சேன். I worked for 5 years in that company. அங்க தான் ரூபாவை பிடிச்சேன். ஹalleluya. ரூபாவை பிடிச்சதுக்கு அப்புறம் வேலை அவ்வளவுதான், ஆண்டவர் ஊழியத்துக்கு தரன்னு ஊழியத்தை கொண்டு வந்துட்டா போல. கர்த்தர் எல்லாத்துலயும் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். இவன் அங்க போனாதான் இது வரும், இவன் இங்க வந்தாதான் இது இங்க நிற்கும். தேவனுடைய பிளான் எல்லாம் பயங்கரம். ஐயோ புரிஞ்சிக்கவே முடியாத கர்த்தர் பிளான் எல்லாம். The plans of the Lord are unfathomable. We can never imagine them. ஹalleluya. Hallelujah. கிருபை. It's the grace. தகுதி இல்லாத உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் பார், அதுதான் கிருபை. The Lord chose you who are not deserving, and that is grace. அடிமை பெண்ணா இருந்த எஸ்தர் மேல தேவன் ஒரு தயவை வச்சார் பாரு. அடிமையா இருந்த அவளை நினைச்சு பார்க்க முடியாத 120 தேசத்துக்கு ராஜ்யத்தை உயர், அதுதான் கிருபை. The Lord took Esther, who was a slave in a foreign nation, and made her the queen. That was grace. நான் சொல்றேன், இந்த மாதம் கர்த்தர் உன் மேல கிருபையை வைப்பார். This month the Lord shall set his grace upon you. நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வு டக்குன்னு உனக்கு வந்து நிற்கும். The Lord shall exalt you beyond measures. உன் வேலை ஸ்தலத்துல கூப்பிட்டு சொல்வாங்க, you are promoted ன்னு சொல்லி உன்னுடைய salary இன்கிரீஸ் பண்ணுவாங்க பாரு. At your workplace they will call you, they promote you, and they will increase your salary as well. Hallelujah. Hallelujah. அதுதான் கிருபை. That is grace. இந்த யோசேப்பு என்ன பண்றாரு, தன்னுடைய தகப்பன் யாக்கோபுக்கு வயசாயிடுச்சு, அவர் கொஞ்சம் பலவீனத்துல இருக்கிறாரு, சாக போறாருன்னு தெரிஞ்சு போச்சு யோசேப்புக்கு. இப்போ தன்னுடைய 2 பிள்ளைகளை கொண்டு போய் இந்த பக்கம் மனாசே, இந்த பக்கம் எப்ராயிமை நிறுத்துகிறார். Joseph knew that his father was getting old, and therefore he took both his children to his father to be blessed by him. அந்த நாட்களில் யூதர்கள்
யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கள் மரிப்பதற்கு முன்பதாக பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிட்டு தான் மரிப்பாங்க. In those days, Jews used to bless their children before they pass away. தகப்பனாருடைய ஆசீர்வாதங்கள் அவ்வளவு முக்கியமானதாக கருதினார்கள். In those days, they considered the blessings of the father very important. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? How many of you can understand? இப்போ யாக்கோபு வயசாயிடுச்சு, மரிக்க போகிற சூழ்நிலைக்கு வந்துட்டார். இப்போ யோசேப்பு என்ன பண்றாரு, அவருக்கு 2 பிள்ளைகள் பிறந்ததுன்னு இப்போ பார்த்தேன்ல, மனாசே, எப்ராயிம். இந்த மனாசே தான் மூத்தவன், எப்ராயிம் வந்து இளையவன். Now Joseph knew that his father was going to pass away. He is getting old and he is going to pass away, and therefore he took both his children to his father, Manasseh and Ephraim. எப்பவுமே தன்னுடைய பெற்றோர் பிள்ளைகளை, மூத்த பிள்ளைகளை தான் ஆசீர்வதிச்சு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. The parents always bless the firstborn and give them double fold blessings. ஏன்னா அந்த மூத்த பிள்ளைகள் தான் புத்திர சுவிகாரத்துக்கு தகுதியானவர்கள். The first child is can receive the birthright. Hallelujah. Hallelujah. 2 மடங்கு தகப்பனுடைய சொத்துக்கள் அந்த மூத்த பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும். The eldest child receives double portion of the property of the father. இப்போ யாருக்கு 2 மடங்கு போய் சேரணும்? எந்த பிள்ளைக்கு 2 மடங்கு போய் சேரணும்? Now who should receive the double fold blessing? மனாசேக்கா, எப்ராயிமுக்கா? மனாசே தான் மூத்தவன். Manasseh is the elder one, and therefore he is the one who deserves to be blessed double fold. ஆகவே யோசேப்பு என்ன பண்றாரு, தன் 2 பிள்ளைகளை கொண்டு போய் யாக்கோபு எதிர்க்க நிறுத்துறார். யாக்கோபினுடைய வலது கரத்துக்கு நேரா மனாசேயும், இடது கரத்துக்கு நேரா எப்ராயிமையும் நிறுத்துகிறார். Therefore he took and made both his sons stand before Jacob. On his right hand was Manasseh, and on his left was Ephraim. இப்போ யாக்கோபு தன் வலது கரத்தை எடுத்து மனாசேயின் மேல வைக்கணும், இடது கரத்தை எடுத்து எப்ராயிம் மேல வைத்து ஜெபிக்கணும். Now Jacob had to lift his right hand and place it upon Manasseh, and the left had to be placed upon Ephraim. ஆனா யாக்கோபு என்ன பண்றாரு? But what did Jacob do? தன் வலது கையை கிராஸாக்கி எப்ராயிம் மேல தொடுறாரு. But Jacob took his right hand and kept it upon the head of Ephraim. இடது கையை மனாசே மேல வைக்கிறார். And the left hand was placed upon Manasseh. யோசேப்பு சொல்றாரு, டாடி தப்பா வைக்கிறீங்க கையை. That is when Joseph said, Father, you're wrong. உங்க வலது கை இவன் மேல இருக்கணும். Your right hand should be upon Manasseh. யாக்கோபு சொல்றாரு, எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. Jacob said, I know what I'm doing. எனக்கு யார் ஆசீர்வதிக்கிறேன்னு தெரியும், நீ சும்மா இரு. Jacob said, I know whom I should be blessing. அந்த கையை கிராஸா போட்டு எப்ராயிம் ஆசீர்வதித்தார். He took his hands across and he blessed Ephraim. சிஸ்டர், பிரதர், உன் குடும்பத்துல எவ்வளோ அண்ணன் தம்பிகளா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கை கிராஸா வந்து உன்னை தொட்டது பாரு. There may be many brothers and sisters with you, but the hands of the Lord came across and blessed you. உன் சொந்தக்காரர்கள் எவ்வளவு பேர் இருக்க, எவ்வளவு ஜனங்கள் இருக்க, தேவனுடைய கரம் குறுக்கிட்டு உன்னை தொட்டது பாரு. அதுதான் கிருபை. Even though there are many relatives, many people in your family, the hand of God was placed upon your head, and that is grace. Hallelujah. Hallelujah. நினைத்து பார்க்காத இடத்துல கர்த்தர் உன்னை தொட்டார் பாரு, கையை நீட்டி. The Lord had touched you at time when you had not. உனக்கு முன்பதாக எவ்வளவு பேர் நின்ற போதிலும் கர்த்தர் அவர்கள் எல்லாம் தாண்டி வந்து உன்னை தொட்டார் பாரு. அது தாங்க கிருபை. Even though many people were standing in line before you, the Lord lifted his hands and touched you and blessed you. அது தான் தேவன் உன் மேல வைத்த மகா தயவு. That is the divine grace that the Lord has kept upon you, and favor that he has upon you. ஆண்டவர் உன் மேல எவ்வளவு கிருபை வைத்திருந்தா அவ்வளவு பேரை தாண்டி உன்னை தொட்டு இருக்கணும். How much the favor of the Lord should have been upon you, that he had left all the others and touched you. யாக்கோபு எப்ராயிம் ஆசீர்வதித்தார். Jacob blessed Ephraim. எப்ராயிம் ஆசீர்வதித்தார். He blessed Ephraim. தகுதியே இல்ல அந்த ஆசீர்வாதத்துக்கு அவன். He was not deserving for that blessing. அந்த ஆசீர்வாதம் மனாசே மேல போய் இருக்கணும். That blessing should have been upon Manasseh. ஆனா தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்தார். But the Lord has blessed us who don't deserve any blessing. தகுதி இல்லாத ஏன் தலை மேல அப்படியே கரம் பட்டு விட்டது. The hand of the Lord has touched my head, I don't deserve. தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் தூக்கி நிறுத்தி விட்டார். The Lord has exalted me and I don't deserve it. அதுதான் தேவ தயவு. That is the favor of the Lord. இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில தேவ தயவு இருக்குதா இல்லையா? How many of you can say that you have the favor of the Lord? உன் சகோதரி இன்னும் ரட்சிக்கப்படலாம், தேவன் உன்னை தொட்டார், அதுதான் தேவ தயவு. Your family members may not have been saved, but the Lord, you have been saved, and that is the favor of the Lord. உன் சகோதரன் இன்னும் ரட்சிக்கப்படலாம், தேவன் உன்னை தொட்டார், அதுதான் தேவ கிருபை. Your brother has not been saved, but you have been saved, that is the favor of the Lord. God crossed his hands and he blessed you. தேவன் கையை குறுக்க போட்டு உன்னை ஆசீர்வதிச்சார். Amen. அல்லேலூயா.
Hallelujah. என்ன அன்பு தேவனுக்கு நம்ம மேல. How great is the love of the Lord upon us. எப்ராயிம் எப்படிப்பட்டவன்? What kind of person was Ephraim? பைபிள் சொல்லுது அடுத்தது எப்ராயிம் தலையின் பலனா. He was the strength of the head. சங்கீதம் 67 சொல்லுகிறது. In Psalm 67 we see. சங்கீதம் 67 முதல்ல பார்த்தா எப்ராயிம் என்றால் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். First we saw that Ephraim means double fold blessing. அடுத்தது பார்த்தோம் எப்ராயிம் என்பவன் தேவ தயவை பெற்றவன். Second we saw that Ephraim has received favor from the Lord. மூன்றாவது எப்ராயிமை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? Third, what does the Lord say about Ephraim? அவன் தலையின் பலனான். The Lord says he is the strength of the head. சங்கீதம் 67 எடுத்து வாசிப்போம். In Psalm 60 verse 7. கிலெயாத் என்னுடையது. Gilead is mine. மனாசேயும் என்னுடையது. And Manasseh is mine. எப்ராயிமின் தலையின் பலன். Ephraim is also is the strength of my head. எப்ராயிமின் தலையின் பலன். Ephraim is the strength of my head. ஆண்டவர் எப்ராயிமை குறித்து என்ன சொல்லுகிறார்? What does the Lord say about Ephraim? எப்ராயிமின் தலையின் பலனா இருக்கிறான் பா. Ephraim is the strength of my head, says the Lord. கிலெயாத் மனாசேயை குறித்து ஆண்டவர் என்னுடையதுன்னு சொல்லுகிறார். The Lord said Gilead and Manasseh are mine. எப்ராயிம் என்று வரும்போது அவனின் தலையின் பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But Ephraim the Lord says is the strength of my head. உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளை காட்டிலும் இந்த தலை எலும்பு தான் ஸ்ட்ராங்கான எலும்பா. More than all the bones in the body, the skull is very strong. தலை எலும்பு தான் பலனுள்ளதா இருக்கிறதா. It is extremely strong. ஆண்டவர் எப்ராயிமை பார்த்து சொல்றார் இவன் என் தலையின் பலன். The Lord says that Ephraim is the strength of my head. ஹalleluya. Hallelujah. அது எதற்கு அடையாளம்? What does that denote? ஆண்டவர் தலையின் பலன் சொல்லும்போது அவன்தான் ரட்சிப்பு. That denotes salvation. When the Lord says the strength of my head, it denotes salvation. எப்ராயிம் நான் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டேன்? Why have I chosen you, Ephraim? நீ அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பாய் இருப்பாய். You are the salvation for that family. உன் சந்ததிக்கு நீதான் தலையின் பலனாய் இருப்பாய். You are the strength of the head for your generations. உன்னுடைய சொந்தக்காரர்கள் மத்தியில நீதான் ரட்சிப்பாய் இருப்பாய். You are the salvation among your relatives. உன்னை கொண்டுதான் கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிக்க போகிறார். The Lord is going to use you to save your entire family. நீ தேவனுடைய தலையின் பலனாய் இருப்பாய். You shall be the strength of the head of your of the Lord. தகுதியே இல்லாதவனுக்கு தலையின் பலன் என்று கர்த்தர் பெருமை பாராட்டுகிறார். A person who is undeserving deserves the name as the strength of the head. அடுத்தது எப்ராயிம் எப்படிப்பட்டவன்? Next, what kind of person is Ephraim? பைபிள் சொல்லுது அவன் ஒரு யுத்த வீரன். Next, Ephraim was a warrior. உபாகமம் 33:17 வாசிக்கிறோம். In Deuteronomy 33:17 அவன் அலங்காரம் அவன் தலையிற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் எடுத்துக்கொள்ளுங்க உபாகமம் 33:17. Deuteronomy 33:17. அவன் அலங்காரம் அவன் தலையிற்று காளையினுடைய அலங்காரம் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000 மனாசேயின் 1000 ஆனவைகள் என்றான். எப்ராயிமை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றார்? What does the Lord say about Ephraim? அவன் ஒரு தலையிற்று காளை. He is like the firstling of this bull. Hallelujah. First born bull. He is the first born bull. தலையிற்று காளை. He is the firstling of his bull. இந்த காளைக்கு இந்த முதல் பிறக்கிற அந்த காளை இருக்குது பாருங்க, அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். The first born bull is the strongest. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் எப்ராயிமை பார்த்து சொல்றாரு நீதான்டா தலையிற்று காளை. The Lord saw Ephraim and said, you are the first born bull. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் தலையிற்று காளை. For your family you are the first born bull. ஆண்டவர் சொல்றார் எப்ராயிமை பார்த்து உன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்கிறது. And the Lord says his horns are like that of the unicorn. மோசே மலையின் உச்சியில அந்த ரெவிதீம் என்கிற ஒரு பகுதிக்கு வரும்போது அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்றாங்க. மோசே மலையின் உச்சியில ஆண்டவருடைய சமூகத்தில் கோலை உயர்த்தி ஜெபிக்கிறார். The war was going on in a place called Rephidim, and Moses was standing on top of the mountain and praying there. மோசே மலையின் உச்சியில ஜெபிக்கும்போது கீழே ஒரு மனிதன் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். There was when Moses was praying on top of the mountain, there was one man who was fighting against the Amalekites. யார் அந்த மனிதன்? Who was that man? யாரு? யோசுவா. That was Joshua. யோசுவா எந்த கோத்திரத்தான்? What tribe did Joshua belong to? எப்ராயிம் கோத்திரத்தான். And he belonged to the tribe of மோசே சொல்றார் நான் மலையிலே தேவனுடைய சமூகத்தில் கோலை பிடித்து நிற்கும்போது யோசுவா நான் உன்னை இந்த எதிரிகளோடு யுத்தம் பண்ண நான் உன்னை அனுப்புகிறேன்.
When Moses was standing on top of the mountain with a staff in his hand and praying, he said, Joshua, I appoint you to fight with this enemy. யுத்தம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலையிற்று காளை. He was the firstborn bull that was chosen to do the battle. காண்டா மிருகத்தின் கொம்புகளை போல சத்துருக்களை நொறுக்கி மோதுகிற ஒரு காண்டா மிருகத்தின் பெலன். He had the strength of the unicorn and the horn of the unicorn that would destroy the enemies. மோசே 12 பேரை தெரிந்தெடுத்து அந்த கானான் தேசத்துக்குள்ள உளவு பார்க்கும்படி அனுப்புகிறார். Moses appointed 12 people as spies into the Canaan. அந்த 12 பேர்ல ஒருவன் யோசுவா. One among the 12 was Joshua. என்னாகமம் 13:8 அத நம்ம வாசிக்கிறோம். In Numbers 13:8 we see about that. என்னாகமம் 13:8 இந்த யோசுவா எந்த கோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. In Numbers 13:8 we see which tribe Joshua belongs to. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் யோசுவா. From the tribe of Ephraim, Joshua the son of Nun. அந்த உளவு பார்க்க போன 12 பேர் திரும்பி வந்து 10 பேர் அதல அவிசுவாசமாவே பேசுறாங்க. When the spies came back, 10 among them did not have any hope. யோசுவாவும் காலேபும் தான் சொல்றாங்க கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு நிச்சயமாய் தருவார். Joshua and Caleb said the Lord is definitely going to give us this nation. அந்த தேசத்துல இருக்கிற நெடியவர்களை பார்த்து மற்ற 10 பேரும் பயந்தாங்க. They were not afraid about the 10 people were afraid about the giants that were in that nation. ஆனா யோசுவா பயப்படல. But Joshua is not afraid. ஏன்? Why? அது தலையிற்று காளை. Because he was the firstborn bull. அது காண்டாமிருகத்தின் கொம்பு. Because he was the horn of unicorn. எப்ராயிம் ஒரு யுத்த வீரன். Ephraim was a warrior. Hallelujah. Hallelujah. நீங்க இந்த மாதம் எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்பட மாட்டீங்க. This month you shall not be afraid of any of the problems. கர்த்தர் பார்வையில நீ தலையிற்று காளையா இருக்கிற. The Lord sees you as the firstborn bull. உனக்கு விரோதமா நிறைய பிரச்சனைகள் எழும்பலாம். There may be many problems that comes against பொருளாதாரத்துல எழும்பலாம். There may be financial issues. பயப்படாதீங்க. But don't be afraid. சொல்லிக்கிட்டே இருங்க நான் எப்ராயிம் கோத்திரம்னு சொல்லுங்க. Keep telling that I belong to the tribe of தேவன் தெரிந்து கொண்ட தலையிற்று காளைன்னு சொல்லுங்க. You can say that I am the chosen one, the நான் firstborn காண்டாமிருகத்தின் கொம்புன்னு சொல்லுங்க. I am the horn of unicorn. நெடியவர்களை பார்த்து அவிசுவாசமாய் பேசுகிறவன் அல்ல நான். I am not someone who speak faithless words about giants. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இவன் தான் எப்ராயிம். He is Ephraim. கர்த்தருடைய தலையின் பலன். He is the strength of his head. தேவ தயவு பெற்றவன். He had received favor from the Lord. யுத்த வீரன். He is a warrior. இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றவன். One who has received double portion blessings. இவ்வளவு தேவன் எப்ராயிமை நம்பி இருந்தார். This much the Lord had believed in Ephraim. 12 கோத்திரத்துல திரள் ஜனங்களை பெற்றவர்கள் இந்த எப்ராயிம் கோத்திரம் தான். Among the 12 tribes, the tribe of Ephraim had many people in it. 12 கோத்திரத்தில் திரளான ஆடுகள் மாடுகள் இருந்தது இந்த எப்ராயிம் கோத்திரத்துக்கு தான். The tribe of Ephraim had the highest number of goats and cattle. தகுதியே இல்லாத அவனை கர்த்தர் bless பண்ணார். The Lord blessed someone who was not worthy of it. தகுதியே இல்லாத அவனை கர்த்தர் பெருக பண்ணினார். Even though he was unworthy, the Lord chose to bless தகுதி him. இல்லாத அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். The Lord blessed him even though he was not deserving நீ it. தலையின் பெலன் என்று கர்த்தர் அவனை குறித்து பேசினார். The Lord said, you are the strength of my head. கர்த்தர் அவன் மேல வைத்த நம்பிக்கை பெரியது. The trust that the Lord had upon him was great. ஆனா அப்படிப்பட்ட எப்ராயிம் கர்த்தரை வேதனைப்படுத்தினான். But that Ephraim had heard the Lord. கர்த்தரை வேதனைப்படுத்திட்டான். He had heard the Lord. இந்த கோத்திரம் கர்த்தரை வேதனைப்படுத்திருச்சு. This tribe had heard the Lord. ஆண்டவர் அந்த ஓசியால எப்ராயிமை வந்து ரொம்ப மன உடைஞ்சு சொல்றாரு நான் உன்னை விட்டு விலக போறேன்னு சொல்லிட்டார். The Lord was extremely sad upon the tribe of Ephraim and said, I'm going to leave you. எப்ராயிம் நீ மனசுக்கு ஏற்றபடி செய்யலன்னு ஆண்டவர் வேதனைப்படுறார். The Lord was extremely painful and he said, you have not done according to my wishes. அதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ஆண்டவரால தாங்க முடியல. But after he had said all that, the Lord could not bear with that. ஆண்டவர் திரும்ப எப்ராயிம் கிட்ட பேசுறார் உன்னை நான் கைவிடுவேன்னு சொன்னேன்டா ஆனா உன்னை நான் எப்படி கைவிடுவேன்னு தெரியலையே. The Lord says to Ephraim, I told I will forsake you, but I don't know how I'm going to forsake எப்படி you. நான் உன்னை கை நெகிழுவேன்? How can I leave you? நீ செய்த நிறைய குற்றங்களை என் மனசை வேதனைப்படுத்தி இருக்குது ஆனாலும் உன்னை கைவிட எனக்கு மனதில்லை. The Lord says you have done a lot of things that has
displeasing to me, but how can I forsake you? நீ செய்த अनेक தவறுகள் என்னை வேதனைப்படுத்தி இருக்குது, ஆனாலும் எப்ராயிமே நான் உன்னை கைவிடுவது இல்லை. The Lord says you have done many mistakes that have hurt me, but still I shall never forsake you. ஆண்டவர் எப்ராயிமுக்காக பரிதபிக்கிறார். The Lord was having a compassion upon Ephraim. எப்ராயிமுக்காக அவருடைய இருதயம் கலங்குகிறது. He was pleading for Ephraim. அவருடைய சிந்தை குழம்புகிறது. He was confused upon Ephraim. அவருடைய பரிதாபங்கள் அவனுக்காக பொங்குகிறது. His compassion were aroused upon Ephraim. ஒருவேளை நீங்க கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டு இந்த காலை வேளையில நீங்க இருக்கலாம். You may also be someone who has done something that hurts the Lord. உங்களுடைய வாழ்க்கையின் சில பாதைகள் கர்த்தரை வேதனைப்படுத்தி இருக்கலாம். Certain parts of your life may have hurt the Lord. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? The Lord looks upon you and says, how will I forsake you? நீ செய்த अनेक தவறுகள் என்னை வேதனைப்படுத்தி இருக்கிறது உண்மைதான், ஆனாலும் உன்னை கைவிட எனக்கு மனதில்லையே. There are many things in your life that you have done to hurt me, but how will I forsake you? உன்னை மறக்க எனக்கு விருப்பம் இல்லையே எப்ராயிமே. The Lord says, Ephraim, I don't have the heart to forget you. உன் தாயின் வயிற்றிலே நான் உன்னை கையை பிடிச்சேனே எப்ராயிமே. The Lord said, Ephraim, I've held on to your hands in the womb of your mother. நீ தவழ்ந்து நடக்கும்போது உன்னை கைப்பிடித்து நடக்க பழகினனே எப்ராயிமே. The Lord says, even when you're crawling, I was holding on to your hands and helping you walk. தகுதியில்லாத உன்னை நான் கரம் நீட்டி உன்னை தெரிந்து கொண்டேனே எப்ராயிமே. Even though you were unworthy, I decided to stretch my hands towards you and chose you. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? How will I forsake you? நான் உன்னை எப்படி மறப்பேன்? How will I forget you? ஐயோ உன்னை மறக்கணும்னு நினைக்கும்போது என் மனசெல்லாம் குழம்புது. Even when I think that I have to forget you, I'm confused, says the உன்னை Lord. தூக்கி தள்ளினோம்னு நினைக்கும்போது என் இருதயம்லாம் குழம்புது. Even when I think that I have to reject you, I'm getting confused. என்னால முடியலன்னு கர்த்தர் சொல்றாரு. The Lord says, I'm not able to do that. என்னால முடியலன்னு கர்த்தர் சொல்றாரு. The Lord says, I can never do that. அதுதான் கர்த்தர் உன் மேல வைத்த மகா அன்பு பிரதர் சிஸ்டர். That is the divine love the Lord has upon you. தேவன் உன் மேல வைத்த மகா இரக்கம் அது. That is the divine mercy the Lord has upon you. Hallelujah. Hallelujah. இந்த ஆண்டவரை விட்டா நம்ம தூர போகிறோம். Are you trying to go away from such a Lord? நம்மள விட்டு விலக மனசே இல்ல அவருக்கு. He doesn't have the heart to move away from you. Hallelujah ன்னு சொல்லுங்க பாருங்க. Hallelujah. சரி, இந்த எப்ராயிம் என்னதான் தவறுகளை செய்தான்? What all mistakes did Ephraim do? என்ன தவறுகளை செய்தான்? What mistakes did he do? தேவன் அவனை குறித்து மனஸ்தாபப்படும்படி இந்த எப்ராயிம் என்னென்ன பிரச்சனையை செய்தான்? What mistakes did Ephraim do that was so unpleasant to the heart of God? ஓசியா 4:17 அவன் செய்த முதல் பாவம். In Hosea 4:17 we see the first. ஓசியா 4:17. Hosea 4:17. எப்ராயிம் இடத்தில் காணப்பட்ட குற்றங்கள் என்ன? What were the mistakes that were in Ephraim? எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். Ephraim is joined to idols. எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். Ephraim is joined to idols. 10 கற்பனைகள்ல ஒரு கற்பனை விக்கிரகங்களை ஒன்று பண்ணக்கூடாது, அதை நமஸ்கரிக்க கூடாது, அதை சேவிக்க கூடாது. One among the 10 commandments is that you should not make unto you any graven image or idols, you should not worship them, and you should not bow down to them. ஆனா பைபிள் சொல்லுது எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருந்தான். But the Bible says Ephraim is joined with the idols. சங்கீதம் 97:7 சொல்லுகிறது, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. In Psalm 97:7 we see all who worship images are put to shame, and those who boast in idols and worship him are put to shame. 1 கொரிந்தியர் 10:14 1 கொரிந்தியர் 10:14 பவுல் கொரிந்தியர் சபைக்கு எச்சரிக்கிறார், விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். In 1 Corinthians 10:14 we see Paul saying to the Corinthian church, flee from idolatry. யாருக்கு அதை எழுதுகிறார்? To whom does he write it? அந்நியர்களுக்கு எழுதல. He is not writing it to foreign ஆவியின் வரங்களை பெற்று அக்கினியாய் பிரகாசிக்கிற கொரிந்து சபைக்கு அதை எழுதுகிறார். He is not writing it to the Gentiles, but rather to the church of Corinth who were filled with the gifts of the Spirit. விக்கிரகங்களுக்கு விலகி ஓடு. He is saying them to flee from idolatry. 1 கொரிந்தியர் 6:9 சொல்கிறது, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. In 1 Corinthians 6:9 we see idolaters should not inherit the kingdom of God. இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில விக்கிரகங்களோடு இணைந்து இருக்கிறார்கள். Today many Christians are mixed with idols. நாள் பார்க்கிறது, observing the days. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குது. They see the good time, bad time to do the ஜோசியம் பார்க்குது. They see astrologers. ராசி பார்ப்பது. They see horoscopes. ஹalleluya. Hallelujah. இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது?
Where are all these things found? கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்குது. It is found among Christians. பொட்டு வச்சிட்டு இருப்பாங்க இன்னும். There are many Christians who wear the bindi. சின்னதா வச்சிருக்கேன் பாஸ்டர். They say I have a very small one. Hallelujah. Hallelujah. எங்க விஷத்தை ஒரு சொட்டு கையில ஊத்தி நக்கு. ஒரு சொட்டு தான நக்கி பார். சின்னதா பொட்டு வச்சிருக்கேன் பாஸ்டர். They say they have very small bindi. விக்கிரகம். It is an idol. விக்கிரகத்தோட இணைந்து இருக்கிற. It means you're mixed with idol. Hallelujah. Hallelujah. உங்க வாழ்க்கையில இன்னும் அந்த பழைய கலாச்சாரம் இருக்குது. நல்ல ராவு காலம், கெட்ட காலம், நல்ல காலம் எல்லாம் கேலண்டரை பார்த்துட்டு வெளியே போறீங்கன்னா நீ விக்கிரகத்தோட இணைந்து இருக்கிறாய். If you have the old cultural habits in you, like watching for good times, observing the good days, then it means you're mixed with idols. எப்ராயிம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு கூட அவன் விக்கிரகங்களோடு இணைக்கப்பட்டிருந்தான். Even though Ephraim had received blessings from the Lord, he was still mixed with idols. தேவன் அருவருக்கிற சில காரியங்கள் அவன் வாழ்க்கையில் இருந்தது. There were some things in his life that the Lord detested. Sister, brother, விக்கிரகமானது என்ன? What are idols? உன் வாழ்க்கையில தேவனை தவிர்த்து நீ எதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறியோ அதெல்லாம் விக்கிரகம் தான். Whatever you prioritize other than God becomes an idol in your life. ஐயோ நிறைய வர்க் இருக்குது ஆபீஸ்ல, நான் சீக்கிரமா போணும், அதனால என்னால ஜெபிக்கவே முடியல. உன் வேலை உனக்கு விக்கிரகம். If you say I am very busy, I have a lot of work to do and I have to go to work early and therefore I cannot pray, then it means your work has become your idol. ஆண்டவரை தவிர உனக்கு எதெல்லாம் முக்கியமா இருக்குதோ அதெல்லாம் விக்கிரகம் தான். Everything that has become more important to you than the Lord becomes an idol in your life. ஞாயிறு ஆராதனை தவிர்த்து நீ வேலைக்கு போவது கூட அது விக்கிரகம் தான். Even going to work on a Sunday without coming for the Sunday service is an idol. Hallelujah. Hallelujah. ஏன்னா நீ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. Because you're giving a lot of importance to that. அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். It is like an idol worship. உன் உள்ளம் யாரோடு இணைந்து இருக்கிறது? Where is your heart connected to? தேவன் அருவருக்கிற காரியங்கள் இன்னும் வாழ்க்கையில இருக்குதா? Are things that the Lord detests still in your life? Hallelujah. கொஞ்சம் யோசித்து பாருங்க. You should think, reflect on this. ஆண்டவரை தவிர நீ எதுக்காவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறியா உன் வாழ்க்கையில? Are you giving importance to anything other than the Lord in your life? சில பேர் ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. Some people won't come for ministry. பொண்டாட்டி கூட இருக்கணும் பாஸ்டர். They will say I have to spend time with my family. ஒரு நாள் தான் கிடைக்குது, அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நீங்க ஊழியத்துக்கு கூப்பிடுறீங்க. உன் பொண்டாட்டி உனக்கு விக்கிரகம். If you say that you are getting only one Sunday time to spend with your family and you cannot come for ministry, then your wife is becoming your idol. சில பேருக்கு பிள்ளைகள் விக்கிரகம். Some people have children as their idol. சில பேருக்கு பணம் விக்கிரகம். Some people have money as their idol. சில பேருக்கு நகைகள் விக்கிரகம். Some people have jewels as their idol. நீ எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய்? Where are you connected? நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாயா? Are you giving importance to the Lord? Hallelujah. Hallelujah. எவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாய்? For what things do you give importance? அதுவே விக்கிரகமா மாறிடும். Those things become your idols. நீங்க நினைச்சுக்காதீங்க அது சிலை சொரூபம் இதெல்லாம் தான் விக்கிரகம். You cannot think that images and idols are alone. ஆண்டவருக்கு உங்களுக்கு நடுவுல என்னென்னலாம் தடையா இருக்குதோ எல்லாமே விக்கிரகம் தான். Whatever is a hindrance between you and the Lord is an idol in your life. ஆண்டவர் எப்ராயிமை குறித்து புலம்பினார். That is why the Lord was confused about Ephraim. எவ்வளவோ அவனை நான் ஆசீர்வதிச்சேன். The Lord said I blessed you so much, ஜனம் Ephraim. பெருத்தவனா வைத்தேன். I have blessed you with many people. அவன் மந்தைகளை பெருக பண்ணினேன். I have expanded your cattle. இஸ்ரவேல் தேசத்துல எப்ராயிம் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்தை அழைக்கிற அளவுக்கு அவனை நான் உயர்த்தினேன். The Lord had exalted Israel Ephraim so much that he can call the nation Israel as Ephraim. பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க, சில இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல்னு சொல்ல மாட்டார், எப்ராயிம் தான் பேசுவார் அந்த தேசம். In the Bible there are certain places when the Lord doesn't call Israel as Israel but he calls them as Ephraim. அவ்வளவு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். They had received so much of favor. ஆனால் அவனோ விக்கிரகத்தோடு இணைந்திருக்கிறான். But he was mixed with idols. உன் இருதயம் அந்த காலை வேளையில எதோடு இணைந்திருக்கிறது பிரதர்? This morning where is your heart connected to? இன்றைக்கு அந்த விக்கிரகத்தை தூக்கி போடு. This morning you have to throw away those idols. தேவன் உன்மேல் வைத்த அந்த இரக்கத்தை நினைவு கூர்ந்து பார். You have to think about the mercies of the Lord that is upon you. ஹalleluya ன்னு சொல்லுங்க பாருங்க. Hallelujah. சில பேருக்கு ஜாதி விக்கிரகம். Some people have caste as their idol. இந்த ஜாதில தான் நான் பெண் எடுப்பேன். I will choose a
bride for இந்த ஜாதியில தான் நான் பையன் எடுப்பேன். I will choose a bride for a bride. அது ஒரு விக்கிரகம் என்பது உங்களுக்கு தெரியல. Do you realize that it is an idol? கல்யாணம் வர சொல்ல தேவ சித்தத்தை பார்க்க மாட்டாங்க. ஜாதி, பணம், பொருள், அந்தஸ்து, கார் இத தான் பார்ப்பாங்க. People don't think about the will of God for matrimony, but rather they think about caste, money, fame. திருமணத்துல தேவ சித்தம் இருக்குதான்னு பாரு. You should see if the will of God is there in your marriage. தேவனதை குறித்து ஏதாவது பேசுகிறாரான்னு பாரு. Is the Lord talking about it in your நீ அத விட்டுட்டு நீ மற்ற எல்லாத்தையும் பார்க்கறனா அது விக்கிரகத்தோட நீ இணைந்து இருக்கற. If you see about everything else other than the will of God, then it is an idol for you. God can never bless you. ஆண்டவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையில அந்த விக்கிரகத்தை தூக்கி எறி. This morning you should throw away such idols. தேவனை உன்னைய தடுக்கிற எல்லாத்தையும் தூக்கி போடு. Whatever is hindrance between you and the Lord is an idol. தேவனுக்கு ஊழியம் செய்ய கூடாதபடி உனக்கு என்னென்னலாம் தடையா இருக்குது அந்த விக்கிரகத்தை அகற்று. Whatever is stopping you from doing ministry for the Lord, then you have to throw them away. இரண்டாவது இந்த எப்ராயிமை குறித்து ஆண்டவர் மனம் வருந்துகிற இன்னொரு காரியம். The second thing the Lord thinks is a mistake from the side of Ephraim is தேவன் தன்னை குணமாக்குகிறவர் என்பதை இந்த எப்ராயிம் அறியாமல் போனானா. Ephraim did not realize that it is the Lord who heals him. ஓசியா 11:3 சொல்லுகிறது. In Hosea 11:3 we see, நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். I taught Ephraim also to go, taking them by their arms, but they knew not that I healed them. Hallelujah. Hallelujah. தேவன் தனது பரிகாரி என்று எப்ராயிம் மறந்துட்டான். Ephraim forgot that the Lord is his healer. எசாயா 53:5 சொல்லுகிறது தழும்புகளால் நாம் குணமாகிறோம். In Isaiah 53:5 we see we are healed by his stripes. Hallelujah. Hallelujah. கர்த்தர் தான் நம்முடைய ரண வைத்தியர். He is the healer of our wounds. கர்த்தர் தான் நம்முடைய பீசின் தைலம். He is our ointment. ஆனா எப்ராயிம் மறந்துட்டான். But Ephraim forgot about it. கர்த்தர் தான் தன்னை குணமாக்குகிறவர் என்பதை இவன் அறியாமல் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says Ephraim forgot that the Lord is his healer. 2 நாளாகமம் 16:12 சொல்லுகிறது, ஏசா தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினானாம். In 2 Chronicles 16:12 we see Asa ate in his disease, sought not to the Lord but to the physicians. வியாதியின் நேரத்தில் அவன் கர்த்தரை தேடல, பரிகாரிகளை தேடினான். In the time of his disease he was seeking not the Lord but the physicians. என்னுடைய இந்த வியாதி கர்த்தர் ஒருவர்தான் குணமாக்க வல்லவர் என்பது கர்த்தரை தேடாம மனிதர்களை தேடி சென்றான். He was not looking up to the Lord saying my Lord can alone heal me, but rather he was looking for the physicians. அதே போல தான் ஆண்டவர் எப்ராயிமை குறித்து சொல்லுகிறார், அவன் வியாதிப்பட்ட நேரத்தில் பரிகாரியாகிய என்னை தேடாமல் அவன் மனிதர்களை தேடி சென்றான். In times of his sickness he was not looking up to me as the healer, but rather he was looking for men who heal him. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அவன் கர்த்தர்கிட்ட தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நீர்தான் பரிகாரி, நீங்க தான் என்ன சரி செய்ய முடியும் அவன் ஜெபம் பண்ணி இருக்கணும். He should have humbled himself before the Lord and said, Lord, I know you are my healer and you alone can heal me. அவனுடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே நீங்க மட்டும் தான் இந்த பாதையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒருவனாய் இருந்திருக்கணும். He should be the kind of person who humbles himself before the Lord, confesses his sins and asks the Lord to heal him. ஆனால் எப்ராயிம் கர்த்தர் பரிகாரி என்பதை அறியாமல் போனான். But Ephraim did not realize that the Lord is his healer. 2 நாளாகமம் 7:14 சொல்லுகிறது, In 2 Chronicles 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் என்ன செய்வேன்? If my people which are called by my name call upon me, what will I do for them? அவர்களை நான் மன்னிப்பேன். I will forgive their sins. அவர்களுடைய பாவங்களை நான் அகற்றுவேன். I will remove their sins. எனக்கு முன்பதாக அவர்கள் தாழ்த்துவார்களானால் நான் நிச்சயமாக அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை வரப்பண்ணுவேன். If they shall humble themselves before me, the Lord says, I will bring healing into their land. ஆனால் எப்ராயிமோ மனிதர்களை தேடினான். But Ephraim was seeking men. எப்ராயிமோ நான் சுகமாக்குகிறவன் என்பதை அவன் மறந்து போனான். He forgot that I am the healer. நம்ம வாழ்க்கையில கூட நமது பிரச்சனைகளை ஆண்டவர் மட்டும்தான் சரி செய்ய முடியும் என்பதை அநேக நேரங்களில் நாம் மறந்துவிட்டு அநேக மனிதர்களுடைய கரங்களை நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம்.
Even us, in the midst of all our problems, we forget that the Lord alone can give us a solution, and we go in search of humans. உன் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் ஒருவர் தான் உன்னை உயர்த்துவார் என்பதை மறந்துவிட்டு நீ உன் மேனேஜருக்கு சோப்பு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற. You forget that the Lord can alone exalt you at your workplace, and you are going behind your managers. இவர் கூட இருந்தா நம்ம பெரிய ஆளா ஆயிடலாம் நீ நினைக்காத. You cannot think that you can connect yourself with any man to exalt yourself. அந்த ஆளு இன்னைக்கு நைட் மண்டைய போட்டுட்டா நீ அவ்வளவுதான் மாட்டிப்ப. If that person passes away tonight, you will be caught. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். Your trust should be upon the Lord. ஆண்டவரை நம்பு. You should trust the Lord. கர்த்தர் தான் என் பரிகாரின்னு சொல்லு. You should say the Lord is my healer. ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். அவர் மேல நம்பிக்கை யாரு? If you say the Lord can alone exalt me, then you should have your trust upon him. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். He who puts his trust upon the Lord is blessed. Hallelujah. Hallelujah. அவன் எப்படி இருப்பான் என்று எரேமியா சொல்லுகிறார். What kind of person will he be? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மனிதனை போல இருப்பான். He will be like a man that is planted along the river bank. ஊஷண காலத்திலும் கனிகளை தருகிற மரத்தை போல இருப்பான். He will be like the man that bears fruits in times of heat. கர்த்தர் பரிகாரி என்று இன்றைக்கு நம்பு. You should believe that the Lord is your healer. கடன் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் பரிகாரி. For your debts the Lord is your வியாதிகளுக்கு கர்த்தர் பரிகாரி. For your sickness the Lord is your healer. பிசாசு நிறைந்த போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் தான் பரிகாரி. For lives in problems at times of satanic பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் பரிகாரி. For your children he is the healer. மூன்றாவது. Third one. மூன்றாவது. முதல்ல என்ன சொன்னா எப்ராயிம் என்ன தப்பு செஞ்சா? விக்கிரகங்களோட ஐக்கியம். First one was Ephraim was mixed with idols. விக்கிரகத்தோட ஐக்கியமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. அடேங்கப்பா. ரொம்ப இப்பலாம் ரொம்ப கேர்ஃபுல் ஆயிட்டீங்க. சபை மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கீங்க. என்ன சொன்னாலும் வாயை திறக்க கூடாதுன்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டீங்க நீங்க. சரி. இரண்டாவது என்ன பார்த்தோம்? கர்த்தர் குணமாக்குகிறவர் என்பதை மறந்து. He forgot that the Lord can alone heal. மூன்றாவது. Third one. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருந்தானா? Ephraim had mixed with other nations. ஓசியா 8:7 ஆண்டவர் சொல்றார். ஓசியா 7:8. In Hosea 7:8 we see. ஓசியா 7:8. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். Ephraim mixes with the nations. எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். Ephraim is a flat loaf not turned over. திருப்பி போடாத அப்பம் கர்த்தர் சொல்றார். The Lord says he is a loaf that's not turned over. Half baked. Hallelujah. சரியா இந்த அரவேக்காடுன்னு சொல்லுவாங்கல அப்படிதான் கர்த்தர் சொல்றார். எப்ராயிம் அரவேக்காடுப்பா. The Lord says Ephraim is half baked. அரவேக்காடெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க டக்குன்னு. அடேங்கப்பா இப்பயும் உஷாரா இருக்கீங்களே. சரி. நீங்க எல்லாம் முழு வேக்காடு தான் நினைக்கிறேன். அரவேக்காடு. முழுசா நீங்க ஃப்ரை ஆனவங்க. God bless you. ஆண்டவர் எப்ராயிமை பார்த்து சொல்றார் அவன் ஒரு அரவேக்காடுப்பா. The Lord sees Ephraim and says he's half baked. ஒரு பக்கம் வெந்திருக்குது இன்னொரு பக்கம் அவன் சரியா வேகல. On one side he is cooked and on the other side he is not. அவன் அந்நிய ஜனங்களோட கைகோத்து இருக்கிறான். He has mixed with other nations. நல்லா கேளுங்க அவிசுவாசிகளோடு பேசுவது குற்றம் அல்ல. It is not a sin to talk with non-believers. அந்நிய ஜனங்களோடு இருப்பது குற்றம் அல்ல. It is not a sin to be with non-believers. ஆனா நீங்க அவர்களோடு கலந்து அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில வருமானால் அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். But when you mix with them and you inherit their observations and cultures, that is when the problem rises. அவர்களோடு கலந்து அவர்களுடைய உடை பாவனை அவர்களுடைய பழக்கங்கள் எல்லாம் நீங்க காப்பி பண்றீங்கன்னா நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க அந்நியர்களோடு கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். But when you be with non-believers and start following their culture, their dressing and their way of life, then that is a problem. அங்கதான் பிரச்சனை தொடங்கும். That is when the problem rises. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கனெக்ட் பண்ணிட்டான். Ephraim had connected with other nations. ஆண்டவர் எவ்வளவு தேவ பிள்ளைகளை வைத்திருந்தார். Even though the Lord had kept many children of எப்ராயிமை God. சுற்றிலும் நல்ல ஆசாரியர்கள் இருந்தார்கள். There were many priests around Ephraim. நல்ல பக்தி நிறைந்த ஆட்கள் இருந்தார்கள். There were many believers around Ephraim. நிறைய
நிறைய பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். There were many saints around ஆனா Ephraim. இவனுடைய ஐக்கியம் எல்லாமே அந்நிய ஜனங்களோடு கூட தான். But his relationships were all with other nations. இன்னைக்கு நான் கேக்குறேன், யாரோடு கூட நீங்க கனெக்டடா இருக்கீங்க? Today I ask you, where are you connected? யார் கூட நீங்க ஃபெலோஷிப் வச்சிருக்கீங்க? Where is your fellowship with? அந்நியர்களோட. Do you have fellowship with other nations? நீங்க அவர்கள் கூட எவ்வளவு பழக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு பிசாசின் தாக்குதல்கள் ஏற்படும். The more and more you go with them, you will have lot of demonic bondages in your life. அவர்களுடைய கலாச்சாரங்கள் உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள வந்துரும். Their cultures will come into your life even without your knowing. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? அந்நியர்களோடு கலந்திருப்பது தவறல்ல, ஆனா அந்த கலாச்சாரம் பழக்கம் உங்களுக்குள்ள வருதுன்னா அங்கதான் பிரச்சனை. It is not a mistake to be with the non-believers, but then when you start to copy their culture and their habits, then that's a problem. பைபிள் சொல்லுது அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருங்கள். The Bible says you should not be intertwined with the foreign nations. பிணைஞ்சிராத. You should not be intertwined with them. தரிசனம் இல்லாத நபரோடு பிணைஞ்சிராத. Don't connect and intertwine yourself with people who don't have a vision. அதனால சபையில இருக்கிற எல்லாரும் பரிசுத்தம், எல்லாரும் கூட நம்ம பிணையணும் நினைக்காதீங்க. Don't think that everybody in the church is a saint and you can intertwine with everybody. சபையில கூட சில அந்நிய நுகங்கள் இருக்கும். Even in the church you can have foreign bondages. தரிசனம் இல்லாதவங்க இருப்பாங்க சபைக்குள்ள. There will be many people who don't have a vision in the church. நீங்க அவங்களோட கூட பிணைஞ்சிர கூடாது. You should not connect with them. நீங்க நல்லா ஜெபிக்கிறவர்களை பார்த்து கனெக்ட் பண்ணணும். You should connect yourself with prayer. தரிசனம் இருக்குதான்னு பார்த்து அவங்க கூட கனெக்ட் பண்ணணும். You should connect yourself with people who have a vision. தேவ ராஜ்யத்துக்கு இவங்க பிரயோஜனப்படுறாங்களான்னு பார்த்து அவங்க கூட தான் நீங்க ஃபெலோஷிப் வைக்கணும் சபையில. You should have a fellowship with people who are beneficial to the kingdom of the Lord. குறை சொல்றவங்க கிட்ட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க குறை பேசுற ஆவி உடையவர்களா மாறிடுவீங்க. If you connect yourself with people who keep grumbling about others, you will also be doing the same. மற்றவங்களை குறித்து தவறா பறைசாற்றி கொண்டு இருக்கிறவங்களோட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் அப்படி மாறிடுவீங்க சீக்கிரத்துல. If you connect yourself with people who blame others for everything, then you will also become like that. ஹalleluya. Hallelujah. சில பேர் சில நன்மையை செஞ்சுட்டு அத 10 பேருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா தான் உங்களுக்கு தூக்கம் வரும். Some people do some good things and they have to call 10 people and tell that. இந்த பரிசேயர்ல 7 வித பரிசேயர்கள் இருந்தார்களாம் இஸ்ரவேல்ல. Among the Pharisees there were 7 types. அதுல ஒரு பரிசேயர்கள் one among them was, என்ன பண்ணுவாங்களாம், அவங்க பின்னாடி ஒரு போர்டு மாட்டிப்பாங்களாம். they have a board around their necks. போர்டு மாட்டிக்கிட்டு காலையில இருந்து என்னென்னலாம் நல்லது செஞ்சாங்களோ அந்த போர்டுல எழுதிடுவாங்களாம். They will write all that they've done, all the good deeds they have done since morning. அந்த போர்டை கழுத்துல தொங்க விட்டுக்கிட்டு தெரு தெருவெல்லாம் நடந்து போய் வருவாங்களாம். They will hang the board around their necks and walk all through the streets. நான் காலையில ஒருத்தனுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தேன், அதை எழுதிப்பாங்க. They will say that I have given water to a person in the morning. ஒருத்தனுக்கு ஒரு போண்டா வாங்கி கொடுத்தேன், எழுதிடுவாங்க. They will say they've got something for the person to eat. ஹalleluya. ஒருத்தனுக்கு ஒரு 2 இட்லி வாங்கி கொடுத்தேன், போர்டுல எழுதிடுவாங்க. They will write on the board that they've got 2 idlis for another person. அவருடைய வண்டிக்கு 100 ரூபாய் பெட்ரோல் போட்ட எழுதிடுவாங்க. They will write on the board that they've put petrol for 100 rupees. இத ஒரு 10 பேர் கிட்ட சொல்லணும் அவங்களுக்கு. They have to tell this to 10 people. நான் என்னென்னலாம் செஞ்சேன் தெரியுமா? Do you know what all good things I've done since morning? தன்னையே பெருமை பாராட்டுகிற பரிசேயனின் ஆவி அது. That is the self-praising spirit of the Pharisees. என்ன உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படி? What goodness are you going to receive out of that? தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பு. The Lord finds it disgusting. தாழ்மையா இருங்க. You should be humble. நல்ல ஆட்களோடு சபையில இணைங்க. You should connect yourself with good people in the church. குறை பேசுற ஆளோடு கூட நீங்க இணைஞ்சீங்க, உங்க தரிசனம் சீக்கிரத்துல அவுட். If you connect yourself with people who grumble, then your spirit will also be lost. எப்ப நீங்க சபையை குறித்து ஊழியரை குறித்து குறை பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே கர்த்தர் உங்களை தூக்கி தனியா அப்படி வச்சிருவார். The time when you start finding fault with ministries and with men of God, the Lord will set you aside. உங்களுக்கு தைரியம் இருந்தா டைரக்ட்டா சொல்லுங்க அவங்க கிட்ட. If you have the guts, you can tell them directly. இந்த காரியம் எனக்கு பிடிக்கல, டைரக்ட்டா அவங்க முகத்துல அடிங்க. If you think that something is wrong, you can go and tell them directly. அப்படி பேச தைரியம் இல்லையா? If you think you cannot do that, பின்னாடி பேசாத. don't talk about them behind your back. கோழ மாதிரி பின்னாடி பேசிட்டு இருக்க கூடாது. You should not talk about them behind your back. அது நல்ல ஆவி கிடையாது. That is not a good spirit. டைரக்ட்டா சொல்லு எது இருந்தாலும். If you find something wrong, you should tell it directly. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அந்நிய நுகத்தோடு இணையாத.
Don't be connected with the strange. இங்க 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வெட்னஸ்டேல ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. On Wednesday, a family had come here 2 weeks before. அந்த பையன் ரொம்ப நாளா வேலைக்கு போக முடியல. For many days he was not able to go to work. ஒரே தற்கொலை ஆவி அவனுக்கு போராடுது. He had suicidal intentions. இங்க வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தூக்கு மாட்டிக்கிட்டான். 1 week before coming here, he had attempted தூக்குல suicide. தொங்கிட்டான். He hung himself. கழுத்தெல்லாம் அப்படி கட்டாய் இருக்குது கயிறு. His neck also had எப்படி scars அவனை of காப்பாத்தி விடுதலை ஜெபத்துக்கு கொண்டு வந்தான். Someone had saved him and brought him to the church. சொல்றான் எனக்கு வேலைக்கு போகிற சிந்தையே வரல. I don't have the intentions to go to work. எனக்கு தற்கொலை செஞ்சு சாகணும்ன்ற எண்ணம் தான் அதிகமா என் மனசுல ஓடுது. He said only suicidal intentions are in my mind. என்னால ஜெபிக்க முடியல. I'm not able to pray. இந்த போராட்டத்துல நான் இருக்கேன் எனக்காக ஜெபிங்க. He said I am in such a problem, please pray for me. அப்போ அவர்கள் இங்க தான் நான் சேர்ல உட்கார்ந்துட்டு அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I was sitting here and praying for them. ஜெபிச்சா அவங்க மனைவிக்குள்ள இருந்து ஒரு ஆவி வெளியே வருது. When I was praying, his wife started manifesting. ஒரு முஸ்லிம் பேரை சொன்னது. She said a Muslim name. அந்த ஆவி சொல்லுது இவனுடைய கணவனுடைய நண்பன் தான் நான். The spirit said I am the friend of her husband. இவன் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். I like him very much. நான் அவனும் டீப் க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. We are both very close friends. நான் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டேன். I passed away in an accident. அதனால இவனை விட்டு என்னால போக முடியல. I cannot leave him and go. ஆகவே இவனை எப்படியாவது அவன் கூட கூட்டிக்கிட்டு போணும்னு சொல்லி தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். I have come just to take him from this house. அவனை எவ்வளவு தற்கொலை எண்ணங்களுக்குள்ள தள்ளுறேன் ஆனாலும் அவனுடைய ஜீவனை எடுக்க முடியல. I am trying to push him into suicides, but he is not able. I am not able to take his life. அப்ப நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன். That is when I asked this boy. இந்த ஆவி சொல்றதெல்லாம் உண்மையா? I asked him if that is true. அவன் சொன்னான் ஆமா பாஸ்டர். He said yes, pastor. இவன் என் ஃப்ரெண்ட் தான். He said he is my friend. ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். He passed away in an accident. அவனை நான் உயிருக்கு உயிரா நேசித்தோம். We were both very close friends. இப்போ நான் இறந்துட்டான். அவன் இறந்துட்டான். Now he is passed away. இப்போ அடிக்கடி அவன் என் கனவுல வந்துகிட்டே இருக்கிறான். He is coming in my dreams very often. எனக்கு ஒரே தற்கொலை எண்ணமா இருக்குது. And he is giving me suicidal thoughts. பாருங்க அந்நிய நுகம் எப்படி கிரியை செய்து பாருங்க. You can see how these bondages work. அவன் செத்த பிறகு கூட அந்த கிரியைகள் அவனை தொடருது பாருங்க. Even after his death, his bondages are following. தேவ பிள்ளைகள் நல்ல தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் வைத்திருக்கும் போது அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களை தொடரும். When the children of God connect with other children of God, then their blessings will follow you. ஹalleluya ன்னு சொல்லுங்க. Hallelujah. அதனால தான் பைபிள் சொல்லுது அப்போஸ்தலர் 2:40ல மாறுபாடான அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பேதுரு ஆதி திருசபைக்கு புத்தி சொல்லுகிறார். In Acts chapter 2 verse 40 we see, save yourselves from this corrupt generation. லோத்து எப்ப ஆபிரகாமோடு கூட இருந்தானோ அது வரைக்கும் ஆசீர்வாதமா இருந்தான். Lot was blessed as long as he was with Abraham. ஆனா எப்ப லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து அந்த சோதோம் தொமோராவுக்கு நேரா போய் தன் கூடாரத்தை போட்டானா அப்பவே முடிஞ்சு போச்சு. But when Lot separated himself from Abraham and put his tent just outside Sodom and Gomorrah, his life was தரிசனம் பெற்ற நபரை விட்டு எப்ப அவன் வெளியே போனானோ when he left a person who had a vision, அப்பவே தரிசனமற்றவனா மாறிட்டான். that immediate moment he had lost his own vision as well. அவன் சந்ததியே சபிக்கப்பட்டது. His generation was cursed. மனைவியை இழந்தான். He lost his wife. அவனுடைய சகல ஆசீர்வாதங்களை இழந்துட்டான். And he lost all his blessings. ஒரு துணி எக்ஸ்ட்ரா ஒரு பேண்ட் சொக்காவ கூட தூக்கிட்டு ஓட முடியல அவனால. He could not even take extra clothing. உயிர் தப்புனா போதுன்ற மாதிரி ஓடுறான். He had to run for his life. ஏன்? Why? தரிசனம் பெற்ற நபரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை உடைச்சான். Because he has lost his connection with the person who had the vision. நான் அடிக்கடி என்ன வழி நடத்தின என்னுடைய அண்ணன் ஒருவர் சொல்லுவார். One of the brothers who had led me used to say very often. தரிசனத்தோடு இரு. He says either have a vision. இல்லனா தரிசனம் இருக்கிற நபரோடு கூட இரு. Or you should be with the person who has a vision. நீ முன்னேறிடுவே. You will be exalted. தரிசனத்தோடு இரு. Either have a vision. தரிசனம் பெற்ற நபரோடு இரு. Or connect yourself with the person with a vision. நீ ஆசீர்வாதமா இருப்ப. You will be blessed. இது ரெண்டுமே இல்லனா டேஞ்சர். If you don't have both of these, it's a danger. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? How many of you can understand? அபிஷேகத்தோடு இரு. Either have the anointing. அபிஷேகம் பண்ணப்பட்ட நபரோடு இரு. Or connect yourself with people who are anointed. அதுதான் blessing. That is a blessing. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது?
எப்ராயிம் ஆனா அந்நிய ஜனங்களோடு ஐக்கியப்பட்டிருந்தார். Ephraim was connected with other nations. நான்காவது, fourth one, எப்ராயிம் தேவ கட்டளையை மறந்தவன். Ephraim forgot about the commandments of the Lord. நியாயாதிபதிகள் 1:23 சொல்லுகிறது. In Judges 1:29 we see. எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரியிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரியிலே அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். Nor did Ephraim drive out the Canaanites living in Gezer, but Canaanites continued to live there among them. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள நடத்தும்போது ஒரு கட்டளையோடு தான் அவர்களை உள்ள அனுப்பினார். When the Lord led the Israelites into Canaan, he gave them a commandment. உள்ள போன பிறகு நீ மற்ற அந்த ஜனங்கள் எல்லாம் துரத்தணும்னு ஆண்டவர் சொன்னார். The Lord said, once you go inside Israel, you have to cast others out. உன் முன் நின்று அவர்களை துரத்தி விட்டு. You should cast them away from your presence. இல்லனா அவர்கள் உனக்கு கண்ணியாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். Else the Lord says they will be a problem for you. ஆனா எப்ராயிம் என்ன பண்ணிட்டான்? But what did Ephraim do? காம்ப்ரமைஸ் ஆயிட்டான். He compromised with them. ஆண்டவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்ற அவன் மறந்துட்டான். He forgot to fulfill the commandment the Lord had given him. தேவன் வெறுக்கிறத அவன் விட்டு அகற்றல, மறந்துட்டான். He did not remove whatever the Lord detested, but he kept them with him. இன்றைக்கு ஆண்டவர் நமது வாழ்க்கையில கூட நிறைய காரியங்களை அகற்றுன்னு சொல்றார். Today the Lord is asking us to remove several things from our life. அகற்று. You should remove them. உனக்குள்ள இருக்கிற கசப்பு அகற்று. Remove the bitterness. உனக்குள்ள இருக்கிற சில சுபாவங்களை அகற்று. Remove certain characters that you have. சில கஞ்சத்தனத்தை அகற்று. You should remove certain mice characters. சில சோம்பல்தனத்தை அகற்று. Remove certain laziness. ஆனா நம்ம கேக்குறது கிடையாது பாருங்க. But we don't listen to that. அப்படி கேட்காதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா. டேங்கப்பா. நீங்க 100% பாஸ் பண்ணிட்டீங்க போங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எப்ராயிம் அகற்ற வேண்டியவைகளை அகற்றல. Ephraim did not cast out all that he had to. அது ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய வேதனையா இருந்தது. It was a great pain for the Lord. சவுல் என்கிற ராஜாவான பிறகு ஆண்டவர் சவுலை குறித்து சவுல சொல்றாரு, டேய் இந்த அமலேக்கியரை போய் எல்லாரையும் அழிச்சிட்டு வந்துரு. After Saul had become a king, the Lord told Saul to fight against the Amalekites and destroy them. ராஜாவை விடாத. Don't leave the king. எந்த சேனையும் விடாத. Don't leave any of his armies. பெண்கள் குழந்தைகள் யாரையும் விடாத. Don't leave the women or the children. கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணனும். You should destroy them completely. ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாத்தையும் காலி பண்ணனும். You should destroy all the cattle, all the donkeys, everything. ஆனா சவுல் போய் என்ன பண்றான்? But what did Saul do? அந்த மிருக ஜீவன்களில் பிரதானமானவைகளை நல்ல சூப்பர் ஹை குவாலிட்டியா இருக்கிற ஆடு மாடு கழுதை ஒட்டகம் இத மட்டும் தனியா பிரிச்சு தூக்கிட்டு வரார். But what Saul did was he went into them and he took away the highly prized cattle from that Amalekites. ஆண்டவருக்கு அது வேதனையா இருந்தது. That was painful for the Lord. நான் உன்னை கொல்லணும்ல சொல்லி கட்டளையிட்டேன். The Lord said, I commanded you to kill them. நீ அதெல்லாம் நல்லா இருக்குது நீ வெச்சிக்கிட்டியே. But you thought it is good for your eyes and you kept them. தேவன் பார்த்தாரு, இனி நீ ராஜாவா இருக்க முடியாது. The Lord said you cannot be a king anymore. பைபிள் சொல்லுது சவுலை ராஜாவாய் ஏற்படுத்தினதுக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். The Lord was pained because he made Saul the king. ஹalleluya. இந்த எப்ராயிம் என்பவன் அகற்ற வேண்டிய சுபாவங்களை அகற்றாதவன். Ephraim did not cast out the characters that he had to cast out. இந்த எப்ராயிமுக்கு இருக்கிற ஒரு சுபாவம் என்னன்னா பயங்கர வாக்குவாதம் பண்ணுவான். Ephraim had the character of arguing. வாக்குவாதம். Argument. இன்னைக்கு நிறைய வாக்குவாத ஆவி இங்க இருக்கும். Today there are many people who have the spirit of arguments. வீட்ல வாக்குவாதம் பண்ணுவீங்க கணவர்கிட்ட. You will argue with your husbands. ஹalleluya. அப்படிப்பட்டவங்க ஒரு ஹalleluya சொல்லிடுங்க டக்கனே. வேற லெவலுங்க நீங்க. எங்கேயோ போயிட்டீங்க நீங்க போங்க. ஹalleluya. டைரக்டா பரலோகம் தான் நீங்க எல்லாரும். வீட்டில் ஒரு வாட்டி கேமரா வச்சு செக் பண்ணி பார்க்கணும் உங்களை எல்லாரையும். எப்படி தான் இருக்கீங்க? உண்மையாகவே இங்கே இருக்கிற மாதிரி தான் வீட்டில் இப்படி சாந்த சொரூபியாக இருக்கீங்களா? ஹalleluya. எப்ராயிம் மாறாதவன். Ephraim never changed, never transformed. பலத்த வாக்குவாதம் பண்ணினான் கிதியோனுகிட்ட அப்படின்னு பைபிள் சொல்லுது. It says Ephraim argued with Gideon. இந்த எப்ராயிம் இருக்கிறான் பாருங்க, அவன் ஒரு தலையிட்டு காண்டாமிருகத்தின் கொம்பு இப்படிலாம் ஆண்டவர் சொன்னாலும் சண்டைக்கே போக மாட்டான்.
சண்டைக்கு யுத்தத்துக்கு போக மாட்டான். Even though the Lord called Ephraim as the firstborn bull and the horn of the unicorn, he will not go for any battle. எதிரிகள் வந்து அப்படியே கப்பு சுப்புன்னு கூடைக்குள்ள அடங்கின கோழியை போல பதங்கிடுவான் எப்ராயிம். He will not go for any battle. He will hide himself in times of problems. ஆண்டவர் யாரையாவது எழுப்பி யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்த பிறகு இவங்க அப்படியே பந்தாவா அப்படி வருவாங்க. ஏய் ஏன்பா எங்களை சண்டைக்கு கூப்பிடாத போயிட்ட நீ, ஏன் எங்களை யுத்தத்துக்கு கூப்பிடல, பயங்கரமா கோதம் பண்ணி சண்டை போடுவான் அவங்க கிட்ட. எதிரிங்க கிட்ட நிக்க துப்புல எதுக்கு? Ephraim will not fight against the enemies, but after the battle is over, he will come and fight with his own people, argue with them, saying, "Why did you not call me for the battle?" கிதியோன் 300 பேரை கொண்டு போய் கடலத்தனையான ஜனங்களை ஜெயிச்சிட்டு வராரு. இவங்க கிட்ட போய் கிதியோன் கிட்ட போய் சண்டைக்கு நிக்கிறான் எப்ராயிம். Gideon had fought with just 300 people and he had won them over, and he had come back, and Ephraim is fighting with Gideon. தேவன் இன்னொரு ரட்சகனை எழுப்புகிறார், யெப்தா. அவனை எழுப்பி ஆண்டவர் ஒரு திரள் கூட்டத்தை அடிக்கிறார். The Lord raised another judge who was Jephthah, and he was also winning over many people. யெப்தா அந்த யுத்தத்தில் நின்று ஜெயம் பெற்று வர வரைக்கும் இவர் பொட்டி பாப்பா அடங்கியிருந்த எப்ராயிம், அவர் யெப்தா வந்த உடனே இப்ப சண்டைக்கு போய் நிற்கிறான். ஏன் எங்களை விட்டுட்டு போன சண்டைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? Ephraim was not going to the battle along with Jephthah, but after Jephthah came back from the battle, after triumphing in the battle, he went against Jephthah to argue with them. யெப்தா கிட்ட சொல்றாங்க, உன்னையும் வீட்டையும் இப்ப நாங்க கொளுத்தி போட போறோம். என்ன கொழுப்பு பாருங்க இவனுக்கு. We will go and burn you and your household, he said. சண்டைக்கு போய் அவன் உயிரை கொடுத்து ஜெயிச்சிட்டு வந்தா இவர் கொளுத்தி போட போறாராம் யெப்தா வீட்டை. Jephthah had gone and won over the enemies, triumphed over the enemies, and now Ephraim is ready to burn his household. சுபாவம் மாறல. The character has not changed. வாக்குவாதம் செய்கிறவன். They were arguing. ஹalleluya. சிஸ்டர் பிரதர், நமக்குள்ள சுபாவம் மாறணும். A character should change. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். That is very important. நீங்க இவ்வளவு நாள் சபைக்கு வந்த பிறகு கூட இன்னும் உங்க சுபாவம் மாறலனா நீங்க சபைக்கு வரதே வேஸ்ட். Even after coming to the church for such a long time, if your character has not changed, then it is ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும் நமக்குள்ள. There should be a transformation in you. நீங்க கோபப்படுற ஆளா இருந்தா அந்த கோபம்லாம் இப்போ உங்களை விட்டு போய் இருக்கணும். If you are a person who becomes angry very often, then your anger should have left you by now. மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ள வந்திருக்கணும். You should have got the character of forgiveness. அன்பின் சுபாவம் உங்களுக்குள்ள வந்திருக்கணும். You should have the character of love. கொடுக்கிற சுபாவம் உங்களுக்குள்ள வந்திருக்கணும். You should have the giving character in you. அந்த கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ள வரணும். The Christ-like character should be in you. நல்லா கேளுங்க, சும்மா அந்த அந்நிய பாஷை ரபா ரபா அந்த குதிக்கிறது இந்த கேஸ்லாம் நான் நம்பவே மாட்டேன் ஒருபோதும். I will not believe in people who just speak in tongues. உன் சுபாவம் மாறி இருக்குதா? Has your character been transformed? சுபாவம் நல்லா இருந்தா தான் அதுதான் உண்மையான anointing. If your character has transformed, that is the real anointing. சில பேர் கணவர்கிட்ட பேசவே மாட்டாங்க, ஆனா முட்டி போட்டு ஆவியானவர்கிட்ட ரப 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 ரப. Some people don't talk with வாயில ஆசிட் ஊத்தி எரிக்க. Some people don't talk with their husband, but they will kneel down and worship the Lord in tongues. வீட்ல எல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு நம்ம டைமுக்கு ரூமுக்கு போய் அந்நிய பாஷையில பேசி என்ன ஜபம் அது? If you fight with everyone in your family, but you are very punctual for your prayer, then that is of no use. ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது அதெல்லாம். That is of no use. அன்பில்லாத நீங்க செய்யற எல்லா ஊழியமும் வேஸ்ட்ங்க. If you do any form of ministry without love, that is of no use. உங்களுக்குள்ள அன்பே இல்ல, நீங்க எரிஞ்சு விடுறீங்கன்னா நான் சொல்றேன் உங்க அனாயிண்டிங்லாம் டம்மி அனாயிண்டிங் அது. If you don't have love and if you are constantly angry upon others, irritated, then that is of no use. மற்றவங்க மேல இரக்கமே வரல உங்களுக்கு அப்படினா நீங்க செய்யற அந்த ஊழியம் அனாயிண்ட் எல்லாம் டம்மி, அது ஒரிஜினல் அனாயிண்டிங் கிடையாது. If you don't have mercy upon others, then the anointing that you have is of no use. கிறிஸ்துவின் சாயல் வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். You should have Christ-like character in you. வரங்கள் இல்லாவிட்டா கூட பரலோகம் போயிடலாம். Even without gifts you can enter heaven. ஆனா கனிகள் இல்லாத பரலோகம் போக முடியாது. But without fruits you cannot enter. அங்க கனிகள் இல்லாத நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக நிக்க முடியாது. Without those fruits you cannot stand before the Lord. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உனக்கு அந்நிய பாஷையே கிடைக்கலனாலும் நீ பரலோகம் போய்டுவே. Even if you are not filled with the spirit of tongues when you are on earth, you will still go to heaven. ஆனா கனிகள் இல்ல, அன்பு இல்ல, சமாதானம் இல்ல, உனக்குள்ள சந்தோஷம் இல்ல, மற்றவங்க மேல தயவு இல்ல, இது இல்லனா நீங்க பரலோகம் போகவே முடியாது. But if you don't have the fruits of the spirit, love, joy, then you will not be able to go into heaven. எப்ராயிம் அப்படிப்பட்ட மனுஷன். Ephraim was such a person. அரவேக்காடு. He was half baked. சரியா அவன் இன்னும் ஆண்டவருக்குள்ள சரியா முழுமையான அன்பை புரிந்து கொள்ளாதவன். He had not understood the love of God completely.
ஹalleluya. Hallelujah. இப்போ சொல்லுங்க, தேவன் இவன் மேல கோபப்படுறது நியாயமா இல்லையா? Now is it good that the Lord is angry upon Ephraim or not? இப்போ ஆண்டவருக்கு இவனை குறித்து பயங்கர டென்ஷன். Now the Lord is extremely angry upon எப்படி இருந்த உன்னை நான் எங்க வச்சேன்? what kind of person you were and how much I have exalted தலையின் you. பெலன் என்று சொல்லி நான் உன்னை பெருமை பாராட்டினேன். I praised you as the strength of my யுத்த head. வீரனா நிறுத்தினேன். I made you stand as a warrior. ஆனா நீ என்னை விட்டு நான் செய்ய கூடாதுன்னு சொன்ன எல்லாத்தையும் செஞ்சப்பா. But you have done everything that I have commanded you not to do. இனி நீ எனக்கு வேணாம். He says, I don't need you anymore. இனி நான் உன் கூட நடக்க மாட்டேன். I will not walk with you இனி anymore. உனக்கு நான் எந்த ஆசீர்வாதத்தையும் தர மாட்டேன். I will not bless you anymore. நான் உன்னை விட்டு கிளம்புறேன். The Lord says, I'm going to leave you. அப்படின்னு ஆண்டவர் டைலாக்லாம் விட்டுட்டு இப்ப சொல்றாரு, ஏய் உன்னை எப்படிடா விட்டுட்டு போவேன் நானு? The Lord says all this and then he says, how will I give up on you? உன்னை எப்படிடா மறப்பேன்? How will I forget you? உன்னை கரம் பிடிச்சு பழகிட்டேனே. I have held on to your arms and உன் மேல என்னமோ நான் அன்பு வச்சிட்டேன். I still love you. உன் மேல தயவு வச்சிட்டேன். I still have favor. எப்ராயிமே, Ephraim, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? how will I give up on you? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கை நெகிழுவேன்? Israel, how will I forsake you? உன்னை கைவிடணும் நினைக்கும்போது என்னெல்லாம் குழம்புது எனக்குள்ள. When I try to forsake you, I'm getting confused. என் பரிதாபங்கள் உனக்காய் பெருகுகிறது. My compassion is aroused for you. அதுதான் தேவ தயவு. That is the favor of the நீதிமான் Lord. 7 முறை விழுந்தாலும் தேவன் அவனை தூக்கி நிறுத்துவார். Even if the righteous fall 7 times, he will still be lifted by the Lord. ஆண்டவர் ஒருபோதும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். The Lord shall never give up on you. ஹalleluya. Hallelujah. எரேமியா 31:20 சொல்லுகிறது, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா. In Jeremiah 31:20 he says, is Ephraim my dear son? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா. Is he a blessed child? இந்த மாதிரிலாம் பேச ஆண்டவரால மட்டும்தான் முடியும். Only the Lord can talk like that. எவ்வளோ மிஸ்டேக் செஞ்ச பிறகு கூட Even though he had made so many அவன் என் mistakes, பையன்டா, he says he is my son. அவன் எனக்கு அருமையான பிள்ளைப்பா. He is my dear son. நான் அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். Even though I had talked against him, I still remember him. ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. Therefore my bowels are troubled for him. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will surely have mercy upon him, saith the Lord. இந்த ஆண்டவருக்காக சாவலாங்க. You can die for such a Lord. எவ்வளவு அன்பு வச்சிருக்கிற ஆண்டவருக்காக ரத்தத்தெல்லாம் கொடுக்கலாம். You can shed your blood for a Lord who has so much of ரத்த love. சாட்சியா இவருக்கு மரிக்கலாம். You can die as a living இவ்வளவு testimony. மிஸ்டேக் பண்ண பிறகு கூட உன்னை என்ன மறக்க முடியல, உன்னை கைவிட முடியல, என் இருதயம் கொதிக்குது, என் ரத்தம் கொதிக்குது, உன்னை நான் எப்படி விடுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு பாரு. எந்த அன்புக்கு முன்பதாக எந்த அன்பு இருக்காது. The Lord, even after you doing so many mistakes, he still says, how can I forsake you? How can I leave you? How my bowels are troubled for you, and I'll surely have mercy upon you. And for this Lord, and for this love, there's nothing equal in it. தேவன் புலம்புகிறார். The Lord is grumbling எப்படி against கைவிடுவேன்? Ephraim. நீ மிஸ்டேக் பண்ணிட்ட, You have committed a mistake. தப்பு பண்ணிட்ட, You are doing a mistake. எனக்கு புரியுது. I can understand. என் இருதயத்தை வேதனைப்படுத்திட்ட, You are hurting me, and that என்னை I விட்டு can நீ விலகி understand. நடந்துட்ட. You have walked away from me. ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். But still I will not forsake you. ஆனாலும் நான் உன்னை விட்டு விலக But மாட்டேன். still I will not leave you. என் தயவை உன் மேல நான் வைத்து விட்டேன். My favor is upon you. அதுதான் கர்த்தருடைய அன்பு. That is the love of God. அதுதான் தேவனுடைய அன்பின் அகலம். That is the depth and length of the love. அதுதான் தேவனுடைய அன்பின் ஆழம். That is the depth of the love of God. உன் வாழ்க்கையில எவ்வளவு குறைகள் இருந்தாலும் பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி உன் பக்கத்துல நிக்கிறாரு பாரு. How many mistakes you may have committed in your life, the Lord says, I will not forsake you, and he stands right next to you. அதுதான் டிவைன் லவ். That is divine love. தெய்வீக அன்பு அதுதான். That is divine love. எவ்வளவு குறை நிறைந்த பாத்திரத்தை ஆண்டவர் கைவிடல பாரு. If the Lord can take such a vessel in his hands, ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த தப்பு செஞ்ச அன்னைக்கே நம்மள அடிச்சு தொலைச்சிருக்கணும். if the Lord had wanted, he could have destroyed us at the very moment when we committed the sin. அதெல்லாம் செய்து முடித்த பிறகு கூட தேவன் உன் மேல தயவு வச்சிருக்கிறார் பாரு. Even though you have committed those sins, நீ the Lord still குமாரன் என்று favors you. உன்னை குறித்து பெருமையா சொல்றாரு. And he still praises you, saying, you are my dear நீ son. எனக்கு அருமையான பிள்ளை என்று உன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறார். And he says, you are my blessed child. அதுதாங்க அன்பு. That is love. இந்த அன்பு இருக்கிற வரைக்கும்
நம்ம ஒருபோதும் விழுந்து போகவே மாட்டோம். As long as this love exists for us, we shall never fall down. அவர் உன்னை கைவிடவே மாட்டார். He shall never forsake us. இந்த மாதம் தேவனுடைய தயவு உன் மேல பெருகுகிறது. This month the favor of the Lord is upon you. ஹalleluya. தேவனுடைய சகாயம் எபிராயீமுக்கு கிடைத்தது என்று ஓசியா 13:9 சொல்லுகிறது. In Hosea 13:9 we say he has given he has saved the Ephraim. Hallelujah. தேவனுடைய சகாயம், the favor of God. The favor of the Lord has been upon you. இந்த மாதம் கர்த்தர் உனக்கு ஃபேவர் பண்ணுவார். This month the Lord will favor you. உனக்கு சகாயம் பண்ணுவார். He will favor you. நீங்க நினைச்சுக்காதீங்க நான் செஞ்ச தப்பெல்லாம் ஒரு மனசுல வச்சிருக்கிறார் தான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டிலும் உன் மேல வைத்திருக்கிற அன்பு அதிகம். Even though you think that the Lord remembers my mistakes, yes, He still remembers your mistakes, but the love that He has upon you is greater than that. அன்பு சகல பாவங்களையும் மூடும். Love covers all sins. ஒருவேளை நீங்க கர்த்தரை விட்டு தூரம் இருப்பீங்கன்னா, maybe you are away from the Lord. இந்த ஆண்டவரை விட்டு வாங்க. Come back to the Lord. இந்த மாதம் வாங்க. Come to the Lord this month. ஜெபிக்க தீர்மானம் எடுங்க. Make a decision to pray. உபவாசிக்க தீர்மானம் எடுங்க. Make a decision to fast. வேதத்தை நிறைய ஆராய்ந்து பாருங்க. You should go meditate on the Bible. தேவனுடைய அன்புல ஒரு எழுப்புதல் உங்களுக்குள்ள வரட்டும். Let there be a revival in the love of God in you. Hallelujah. Hallelujah. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். The Lord shall never leave you. ஏ மைனர் கூட எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். Let us stand up for prayer. Hallelujah. ஷக்கரமலக துரகடல பரப. Hallelujah. கைகளை எல்லாரும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி, நான் உமக்கு அருமையான பிள்ளை. எனக்கு நிறைய மிஸ்டேக் நான் செஞ்சிருக்கிறேன், நிறைய தவறுகள் செஞ்சிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே நீர் என்னை பார்த்து அருமையான பிள்ளை என்று சொல்லுகிறீரே. Hallelujah. உங்க கிருபை என் வாழ்க்கையில விலகாத இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உங்க கிருபை என்னை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நன்றி நன்றி. இந்த மே மாதம் கர்த்தருடைய கிருபை என் வாழ்க்கையில பெருகுகிறதற்காக நன்றி. அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் கைகளை தட்டி பாடுங்க. பெய்யினாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. விலகினாலும் கோபம் கொள்வதில்லை, வாக்குரைத்தீ கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீ. கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீ. பாவங்களை மன்னித்தீ, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீ, அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசுவே இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆணையிட்டே. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று ஆணையிட்டே.
விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர், குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, என் மேல நீர் வைத்த கிருபை கிருபை விலகாதையா, சொல்லுங்க கிருபை விலகாதுன்னு சொல்லுங்க. கிருபை விலகாதையா, என் மேல் நீர் வைத்த தயவு, என் மேல் நீர் வைத்த கிருபை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, நீ என் செல்ல பிள்ளை. நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எப்படி உன்னை நெகிழ்வேன்? இந்த காலை வேளையில உன்மேல ஒரு கிருபையை நான் அனுப்புகிறேன். இந்த மாதம் முழுவதும் உன்மேல ஒரு கிருபை, உன் குடும்பத்தின் மேல கிருபை, உன் எதிர்காலத்தின் மேல கிருபை. ஏசையாவோ லபரமக சிகரமக துரகடரா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு ஒருவேளை நீங்க தூரமா இருப்பீங்கன்னா இப்ப வாங்க, ஆண்டவர் உங்களுக்காக ஏங்குகிறார். நீ கர்த்தரை விட்டு தூர போன நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய எண்ணங்கள் குழம்புகிறது, அவருடைய இருதயம் குழம்பி இருக்கிறது, அவருடைய பரிதாபங்கள் உனக்கு உன்மேல் பெருகுகிறது. ரமனக சகடன மண்டரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, திரும்ப நான் உமது சமூகத்துக்கு வருகிற உம்மை வேதனைப்படுத்தின எல்லா என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் கட் பண்ணுகிறேன்ப்பா. எனக்கு அந்த கிருபையை கொடுங்க. கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பிரதர், ஜெபிங்க. தேவன் உங்க மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை பாருங்க. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை பாருங்க. நான் உன்னை எப்படி மறப்பேன்? நீ என் குமாரன் அல்லவா, குமாரத்தி அல்லவா, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா. ஹல்லேலூயா. நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். என் உள்ளம் உனக்காய் கொதிக்கிறது. உன்மேல உருக்கமாய் இறங்க இந்த காலை வேளையில நான் காத்து கொண்டிருக்கிறேன். பிரதர் சிஸ்டர், ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு. இந்த மாதம் முழுவதும் நல்லா ஜெபிக்க உன்னை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய கரத்தை பிடி. நீ எப்ராயிமை போல திருப்பி போடாத அப்பமா இருக்காத. தேவன் உன்னை உள்ளும் புறமும் கழுவ ஒப்புக்கொடு. அப்படியே ரத்தம் உன்னை உள்ளும் புறமும் கழுவ ஒப்புக்கொடு. உன் சுபாவங்கள் மாற ஒப்புக்கொடு. ஆவின் கனிகளை பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொடு. தேவ இரக்கமுனை மூட ஒப்புக்கொடு. தேவ தயவுனை மூட ஒப்புக்கொடு. உன்மேல திரும்ப தரிசனம் உதித்து எழுமட்ட. உன்மேல கர்த்தர் வைத்த அபிஷேகம் திரும்ப உன்னை எழுதி மூடட்டும். லபா கபா லபா கபா லபா கபா லபா ரபா லபரமா கபா பபா பபா பபா. நல்லா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. அந்த உறவு திரும்ப இன்றைக்கு புதுப்பிக்கப்படட்டும். அந்த ஜெப அபிஷேகம் திரும்ப இப்ப கட்டி எழுப்பப்படட்டும். ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தேவன் அண்டையில் மீண்டுமாய் வா. கர்த்தர் அண்டையில் மீண்டுமாய் வா. தேவ பிரசன்னத்துக்குள் மீண்டுமாய் வா. அந்த அந்தகார இருளை விட்டு எழுந்துரு.
எழுந்திரு. சீயோன் குமாரத்தியே எழுந்திரு. தூசியை உதறி தட்டி விட்டு தேவ சமூகத்துக்கு வந்துவிடு. எழுந்து சக்கரபலமா கத்துரகடல மரகதரகடதரபலமா ஓலமா கபரபந்துரு லோமா கத்துரகடன மலபரகதுரமனமலபா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உக்கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையை உயர்ந்த அடைக்கலம் நீரே. அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்க. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. எப்ராயிமே தேவ தயவு பெற்றவனே நான் நிற்பதோ. சொல்லுங்க. நான் நிற்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதோ எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. மான்களின் கால்களை போல பலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டையே உயர்ந்த அடைக்கலம் நீரே. நல்ல கைகளை தட்டி பாடுங்க. என் அரணும் பாட பாட கிருபை பெருகும். என் அரணும் கோட்டையை சொல்லுங்க. என் அரணும் ரபாக்கா துரா கட்டா நாம லக்கா துரா பாடும் போதே ஒரு புதிய கிருபை. ரபோ துரா லபியா புதிய. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர்.
ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்துங்க. எனது தெய்வம் நீரையா, உமது அடிமை. சொல்லுங்க, உமது எனது தெய்வம் நீரையா. திரும்ப சொல்லுங்க அதே பாட்டு. எனது தெய்வம் நீரையா, உமது அடிமை. சொல்லுங்க, உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் என் கோட்டையே, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையே, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம ரபா கலா பரா பாடும் போதே ஒரு அக்கினி உங்க மேல இறங்கட்டும். ரபா லாமா சுராபா, தேவ அன்பு, தேவ மகிமை. Receive the fire. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம புதிய கிருபை உன்மேல் வருகிறது. உன்மேல தேவனுடைய புதிய இரக்கம் வெளிப்படுகிறது. Receive His grace. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபை. நல்ல கைகளை தட்டி கிருபை 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 கிருபை. நீ எழுப்பி நிற்க கிருபை, நீ பெருக கிருபை, நீ செழிக்க கிருபை. வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியா. உங்க கிருபை இல்லாத முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாத தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. நல்ல கைகளை தட்டி சிஸ்டர், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபையை தர. உன் பொருளாதாரத்தின் மேல தேவ தயவு வருகிறது. கர்த்தருடைய கட்டி எழுப்புவார். எப்ராயிமே எப்ராயிமே, தேவனுடைய மீண்டுமாய் எழுப்புகிறார். தேவனுடைய தலையின் பலனே, தேவனுடைய ரட்சிப்பே. எப்ராயிமே லபா பாபா 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 பாபா. அநேக ஜனங்கள் மத்தியில தேவன் உன்னை அல்லவா தொட்டார். உனக்கல்லவா ரட்சிப்பு, உனக்கல்லவா இரத்தத்துறையான அபிஷேகம், உனக்கல்லவா இரத்தத்துறையான ஆசீர்வாதம். ரே பாக்கா துரா பாக்கா துரா படா கதா ரகா fire. Receive that anointing. பூரண கிருபை, பூரண கிருபை. மனாசேயை தவிர்த்து உன்னை தேவன் தொட்டதற்கு ஒரு நோக்கம் இல்லையா? தேவ கரம் உன் மேல வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? எழும்பு எழும்பு, தேவனுடைய அன்புல கட்டி எழும்பு, தேவனுக்காக வைராக்கியத்தோடு எழும்பு. ஜெப ஆவியை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுத்து உன்னை புதுப்பிக்கிறார். Jesus, Jesus, Jesus. அகண்டு போகட்டும் அந்த விக்கிரக கட்டெல்லாம் உடையட்டும், அந்த அந்நிய நுகமெல்லாம் உடையட்டும். தேவன் அகற்ற சொன்ன காரியங்களை அகற்று.
தேவன் வெறுக்கிற காரியங்களை வெறுத்து தள்ளு. தேவ சுபாவம் உனக்குள்ள வரட்டும். யுத்த வீரனே, ஹalleluya. தலையிட்டு காளை நீ பயந்து படுத்திருக்கிற பூனைக்குட்டி அல்ல, நீ தலையிட்டு காளை. யுத்த வீரன், உனக்குள்ள சத்துருவை மேற்கொள்ளுகிற அக்கினி உண்டு. உன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பு. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். சத்துருவை முறியடிக்கிற அபிஷேகம் உன் மேல வருகிறது. மந்திரங்களை முறியடிக்கிற அக்கினி, மந்திரங்களை முறியடிக்கிற அக்கினி, சத்துருவை மேற்கொள்ளுகிற அக்கினி. தேவனுடைய நிரப்புகிறார், தேவனுடைய தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் மேல வைத்த உமது அன்புக்காக நன்றி. நீர் கைவிட மாட்டீர், எங்களை வெறுத்து தள்ள மாட்டீர். உமது நாமத்துக்கு சகல மகிமைகளை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே.